Okay, all yours, Yogesh. Yeah. All right. First of all, thanks all for joining. And இங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? நான் தமிழ்லயே கண்டினியூ பண்ணிடுவா, அது ஈஸியா இருக்கும். Yeah, sounds good. Tamil is good. Yeah. Okay, fine. Yeah. Yeah. My name is Logesh Kumar. Currently நான் வந்து ஒரு ஸ்டாஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், விச் இஸ் லைக் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நார்மலா ஜாயின் பண்ணோன்னா ஒரு அனலிஸ்ட் சொல்லுவாங்க, அடுத்து லீட், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் ஸ்பெசிஃபிக் இன் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ். இப்போ நீங்க ப்ரௌசர்ல ஒரு வெப்சைட்டை பாக்குறீங்க இல்லையா, அந்த வெப்சைட்ல இருக்கிற டிசைன் அண்ட் வாட் எவர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூ சி இன் வெப் அப்ளிகேஷன், we front end developers do that, and I do the architecting for that. Yeah, so that's my job basically. And I used to work in technologies mostly in JavaScript and these days TypeScript, and apart from that CSS, HTML, of course. இது மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அது என்ன தெரியலன்னா நான் ஸ்லைட்டா சொல்றேன் அதை பத்தி. பட் யா, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ளட்டருங்கிறது, நான் எப்படி ஃப்ளட்டருக்குள்ள வந்தேன், இப்போ என்னை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு 11 years experience, 11 plus இப்போ 12 years experience எனக்கு. So 2008 I completed engineering, and then I did a MBA as well, and then I started freelancing. அதுக்கப்புறம் I started working in industry. So yeah, in industry 12 years, and before that also I'm exploring about programming and stuff. So yeah, that's totally about me. And in the class so when Chitra and I was talking, like I heard like நீங்க இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி இந்த டாபிக்ல பண்றோம், ஃப்ளட்டர்லயும் பண்றோம். So Chitra said they needed someone for to mentor students on Flutter. Some of the students, I think கொஞ்சம் பேருக்கு என்ன ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இங்க ரியாக்ட் ஜெம்லியா ப்ராஜெக்ட் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ யா, ஃப்ளட்டர் வந்து எனக்கு எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னா, ஐ வாஸ் லுக்கிங் டு கிரியேட் மொபைல் ஆப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப, ஏதாவது ஒரு மொபைல் ஆப் பண்ணலாமே, நான் வெப்லயே இருக்கேன், வெப்சைட்ஸ் தான் நான் பில்ட் பண்ணிருக்கேன், வெப் அப்ளிகேஷன், மொபைல் ஆப் ஏதோ ஆப்ஷன் என்னன்னா, இன்னும் ரியாக்ட் சொல்ல ஒர்க் இன் ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் இருக்கு, ஃப்ளட்டர் இருக்கு, அண்ட் தென் ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்றதுக்கு என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னா, இப்போ ஆண்ட்ராய்டு அண்ட் iOS, தீஸ் ஆர் த 2 பிளாட்ஃபார்ம்ஸ் மெயினா. ஓகே, முன்னாடி பிளாக்பெரி அதெல்லாம் இருந்துச்சு, பட் கரண்ட்லி மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இருக்கு, iOS இருக்கு. ஆண்ட்ராய்டுக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணா என்ன பண்ணணும், உங்களுக்கு ஜாவா தெரியணும் ஆர் காட்லின், இந்த 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அது யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் இப்போ காட்லின் தான் யூஸ் பண்றாங்க. iOSக்கு பண்ணணும்னா என்ன யூஸ் தெரியணும்னா அப்ஜெக்டிவ் சி தெரியணும், அப்படின்னா ஸ்விஃப்ட் தெரியணும். மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரோக்ராமர்ஸ் ஆர் ரிட்டன் இன் ஸ்விஃப்ட் தீஸ் டேஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு மொபைல் ஆப் பண்ணணும், ரொம்ப சிம்பிளான ஒரு மொபைல் ஆப்னு வச்சுக்கிறோம். ஜஸ்ட் ஒரு டு டூ அப்ளிகேஷன், டெய்லி வந்து நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு ட்ராக் பண்ணலாம், முடிச்சிட்டீங்கன்னா அதை கம்ப்ளீட்டட்னு முடிச்சிடலாம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இதை பண்றதுக்கு நான் ஆண்ட்ராய்டுக்கு ஒரு தடவை ஜாவா கோட்லின் கத்துக்கணும், ஆண்ட்ராய்டோட ஸ்ட்ரக்சர், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கத்துக்கணும், அதை எப்படி பில்ட் பண்றதுன்னு கத்துக்கணும், அதுல என்னென்ன எரர் வருதோ எல்லாத்தையும் கத்துக்கணும். இது முடிச்சிட்டேன்னா அடுத்து iOS யூசர்ஸ் எல்லாம் இப்போ அப்ளிகேஷன் கேட்குறாங்க, அவங்களுக்காக நான் ஒரு தடவை என்ன கத்துக்கணும், ஸ்விஃப்ட் கத்துக்கணும், அதுல இருக்கிற ஹார்ட் திங்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணணும், வெப்சைட் டெவலப் பண்ணா HTML CSS JavaScriptல நான் பண்ணிடுவேன், டெப்ளாய் பண்ணிடுவேன், ஒர்க் ஆயிடும். பட் மொபைல் ஆப்னு வரும்போது எல்லாமே பேக் அடிக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஃப்ரிக்ஷன்ஸ். ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரியில நிறைய சாஃப்ட்வேர் இருந்துச்சு. இப்போ நீங்க ஒரு மொபைல் ஆப்ல இருந்து ஒரு லிங்க் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த ஆப்குள்ளேயே ஓபன் ஆகும். நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, வெப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. யாராருக்கு வெப் வியூனா என்னன்னு தெரியும்? எஸ், அப்பப்போ இந்த மாதிரி நான் கேட்கறேன், தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் சொல்லுங்க. வெப் வியூ யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க இன் ஆப்லயே ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும் இல்லையா, நீங்க ஃபேஸ்புக்லயோ இல்ல ட்விட்டர்லயோ வந்து ஒரு லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகும், ப்ரௌசருக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ அதுதான் அந்த இன்ஆப் ப்ரௌசர். ஸோ என்ன பண்ணாங்கன்னா அந்த இன்ஆப் ப்ரௌசர் இருக்கு இல்லையா, அது உள்ளேயே வந்து HTML CSS JavaScriptலயே வந்து எல்லாத்தையும் எழுதிட்டு அதை ஒரு ஆப்பா ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்டர்னலா அது HTML CSS தான், பட் ஒரு ஆப்போட ரேப்பர்ல அது ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த கார்டோவான்னு சொல்லுவாங்க அந்த காலத்து, அது இப்பயுமே இருக்கு, பட் அது ஃபோன் கேப் கார்டோவான்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் திங் இந்த மொபைல் ஆப்ல வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ யூ ஆர் ஸ்டில் ரைட்டிங் வெப் அப்ளிகேஷன் பட் ரன்னிங் இட் இன் மொபைல்.
பட் அது வெப் வியூ. இட் ஹேஸ் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ் இன் இட், பட் ஸ்டில் இட் டஸ் த ஜாப். ஒரு டு டூ அப்ளிகேஷனுக்கு எனக்கு கேமராவை அக்சஸ் பண்ண தேவையில்லை, எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அனிமேஷன் ரன் பண்ண தேவையில்லை, ஒரு கேம் மாதிரி. ரொம்ப சிம்பிளா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்தா போதும், செக் பாக்ஸ் இருந்தா போதும், ரொம்ப சிம்பிளான ஈவெண்ட்ஸ் இருந்தா போதும். ஸோ இதுக்கு நான் 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கத்துக்க தேவையில்ல, 2 பிளாட்ஃபார்ம் கத்துக்க தேவையில்ல. கரெக்டா? இது ஓகே. பட் அதுல இருந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போகுது அப்ளிகேஷன். ஒரு பெரிய ஒரு சிஆர்எம் அப்ளிகேஷன். சிஆர்எம்ன்றது என்னன்னா, உங்க கஸ்டமரை மேனேஜ் பண்ற அப்ளிகேஷன். எனக்கு ஒரு கஸ்டமர் வராரு, அவர் பொருள் வாங்குறாரு, இவ்வளவுக்கு காசு கொடுக்குறேன், அந்த காசு அதுக்கு ஆர்டர் இது பண்றாங்க, சப்ளையர், கஸ்டமர், அந்த மாதிரிலாம் போகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதுல நிறைய டேட்டா வருது. திடீர்னு நீங்க ஒரு என்ன சொல்ற ஒரு போட்டோ அப்லோட் பண்ண வேண்டிய இது வருது. இதெல்லாமே கார்டோவாலையும் இருந்துச்சு, பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிளிச்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எவால்வ் ஆக வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டரா தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படி தேவைப்படும் போது ஒவ்வொன்றா இந்த நேட்டிவாவே வந்து நாங்க இப்போ நீங்க ஒரு கோடு எழுதுங்க, அதை நான் நேட்டிவான கோடுக்கு நாங்களே மாத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. விச் மீன்ஸ் வந்து இந்த லைன்ல வந்ததுல வந்து ஜாமரின் நினைக்கிறேன் பேரு, ஜாமரின். அடுத்து ரியாக்ட் நேட்டிவ். ரியாக்ட் நேட்டிவ் வந்து என்னன்னா, நீங்க ரியாக்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க பண்ணலனாலும் நிறைய ரியாக்ட் பத்தி இங்க பேசியிருக்காங்க சித்ரா. இட்ஸ் அ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க். அந்த ரியாக்டை வச்சு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். ஸ்டில் ரைட் இன் ரியாக்ட் ஜேஎஸ், பட் இன்டர்னலி ரியாக்ட் ஜேஎஸ் என்ன பண்ணோம்னா, நேட்டிவா அதை வந்து ஒரு ஜாவா கோடாவும் ஐஓஎஸ் கோடாவும் பிரிச்சு அதை கன்வெர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்லேஷன் லேயர் மாதிரி வச்சுக்காங்களேன். அதை நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ரியாக்ட் நேட்டிவ்ல சொல்றேன். அப்ப என்ன பண்ணா, இதே டெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டுல நம்ம டெக்ஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமோ காட்லின்ல அந்த டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆயிரும். ஐஓஎஸ் ஸ்விஃப்ட்ல நம்ம டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோமோ அதுவா கன்வெர்ட் ஆயிரும். இதெல்லாம் கம்பைல் டைம்லயே உங்களுக்கு கம்பைல் டைம்ன்றது நீங்க ஒரு அப்ளிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த கம்பைல் டைம்லயே வந்து இதெல்லாம் கிரியேட் ஆயிரும். ஸோ ஸ்டில் யூ ஆர் யூசிங் த நேட்டிவ் கம்போனன்ட் இந்த இடத்துல, பட் ரைட்டிங் இன் ஒன் கோட் பேஸ். ஸோ ஒரு கோட் பேஸ் அது வந்து 2 பிளாட்ஃபார்முக்கு அங்கே உங்களுக்கு கிரியேட் ஆயிருது. ஸோ விச் சேவ்ஸ் அப் லாட் ஆஃப் டைம் இல்லையா? ஒரு ஆண்ட்ராய்டுக்கு தனியா எழுதுறது, ஐஓஎஸ் தனியா எழுதுறது இல்லாம நீங்க அதே நேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் கிடைக்குது, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் கோட் பேஸ்ல நீங்க எழுதுறீங்க. ஸோ தென் இதே எவல்யூஷனோட ஃபிளட்டர்னு ஒன்று வருது. ஸோ ஃபிளட்டர் என்னன்னா கூகுள் பேக்டு ஃப்ரேம் ஒர்க். அது வந்து டாட்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். பட் அண்ட் ரியாக்ட் நேட்டிவ்ல இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இஷ்யூஸ். Still React Native is like most widely used framework, and if someone asks me like நீங்க இப்போ மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு என்ன ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுவீங்க, நான் கண்டிப்பா ஃபிளட்டர் தான் சொல்லுவேன். ஈவன் தோ ஐ ஹேவ் லைக் ஒரு 7+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரியாக்ட்ல இருந்தாலும் கூட என்னால ஈஸியா ரியாக்ட் நேட்டிவ் அடாப்ட் பண்ணிட முடியும். பட் இருந்தாலும் அந்த லேர்னிங்க்கு எடுத்துட்டு நான் டாட் லேர்ன் பண்ணணும், டாட்னு ஒரு புதுசா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும். அது லேர்ன் பண்ணி ஃபிளட்டர் தான் நான் சூஸ் பண்ணேன். ரீசன் என்னன்னா, மோஸ்ட் டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி அண்ட் எவ்ரிதிங் இஸ் தாட் த்ரூ. இப்படி கிரவுண்ட் அப்ல இருந்தே வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு, டெவலப்பர் ஃப்ரெண்ட்லினஸ்க்கு, பிளஸ் ஈவன் த கம்யூனிட்டி அரௌண்ட் த ஃபிளட்டர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே முடிவு பண்ணி பெர்ஃபெக்டா பண்ண ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஃப்ரேம் ஒர்க்னா அது ஃபிளட்டர் தான். நான் ரியாக்ட் நேட்டிவ்ல ஆரம்பத்துல பண்ணும்போது ஃபேஸ் பண்ண நிறைய கிளிச்சஸ் எனக்கு ஃபிளட்டர்ல வந்தது கிடையாது. ஸோ இன்னும் டெக்னிக்கலா போகலாம், பட் நம்ம ரொம்ப அதுல டெக்னிக்கலா போக வேண்டாம். மேபி இன் ஃபர்தர் கிளாஸஸ் ஒய் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே இல்ல அப்ளிகேஷனோட சைஸ் வைஸ்மே நீங்க ரியாக்ட் நேட்டிவ்ல ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அதோட ஆப் சைஸை பார்த்தாலும் ஃபிளட்டர்ல பில்ட் பண்ணி அந்த ஆப் சைஸை பார்த்தாலும் ரெண்டுக்குமே நிறைய டிஃபரன்ஸ். அட்லீஸ்ட் 2 times or 3 times ரியாக்ட் நேட்டிவ் ஆப் வந்து சைஸ் அதிகமா இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ். ஈஸியா புரியணும்னு சொல்றதுக்கு. தென் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ், பட் வி கேன் டிஸ்கஸ் தட் லேட்டர். ஸோ ஃபார் மெனி சிமிலர் ரீசன்ஸ் இந்த மாதிரி நான் ஃபிளட்டர், தட்ஸ் வை ஐ சோஸ் ஃபிளட்டர். பட் பாட்டம் லைன் வந்து ஏன் ஃபிளட்டர் நம்ம சூஸ் பண்றோம்னா, ஒன் கோட் பேஸ், யூ கேன் எக்ஸ்போர்ட் இட் ஃபார் ஆண்ட்ராய்டு அஸ் வெல் அஸ் ஐஓஎஸ். இப்போ நான் மொபைலோட இம்பார்ட்டேன், பட் ஃபர்தர் ஃபிளட்டர்ல யூ கேன் எக்ஸ்போர்ட் இட் டு டெஸ்க்டாப், வெப் as well as in other platforms as well. டெஸ்க்டாப் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு லினக்ஸ் டெஸ்க்டாப் ஆப் ஃபிளட்டர்ல பில்ட் பண்ணலாம். ஒரே கோட் பேஸ் தான். அதே கோட் பேஸ் யூ எக்ஸ்போர்ட் இட் டு லினக்ஸ் டெஸ்க்டாப் ஆப், ஆர் மேக் ஓஎஸ்ல ஒரு டெஸ்க்டாப் ஆப், விண்டோஸ்ல டெஸ்க்டாப் ஆப், ஒரே கோட் பேஸ்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சேம் ஃபார் வெப் as well. The Flutter web works little bit differently than the traditional web. நார்மல் வெப் அப்ளிகேஷன்ல இருக்க HTML CSS மாதிரி ஒர்க் ஆகுது, கொஞ்சம் வேற மாதிரி ஒர்க் ஆகும். பட் ஸ்டில்
உங்க வெப் அப்ளிகேஷன் அது ரன் ஆகும். அது இப்ப கூட நம்ம ஒரு டெமோவை காட்டலாம். இப்போ எத்தனை பேர்லாம் நீங்க செட்டப் பண்ண முடிஞ்சிச்சுன்னு தெரியல உங்களால ஒரு எமுலேட்டர். நான் அந்த இடத்துல ஆப்ஷனல்னு போட்டிருப்பேன். இந்த ரீசன் ஏன் ஆப்ஷனல்னு போட்டேன்னா, மொபைல் மட்டுமே ஒரு ஆப்ஷன் கிடையாது நம்மளுக்கு ஃபில்டர் ஆப் ரன் பண்றதுக்கு. அதே ஆப் ரன் பண்ணி என்னால வெப்லயும் ரன் பண்ணி காட்ட முடியும், டெஸ்க்டாப்லயும் ரன் பண்ணி காட்ட முடியும். ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த செஷன் வந்து முக்கியமா டு இன்ஸ்பயர் யூ. இட்ஸ் லைக் நான் இந்த 1 மணி நேரத்துக்குள்ள வந்து நம்ம ஃபிளட்டரை ஃபுல்லா லேர்ன் பண்ணிட முடியாது. அது உங்களுக்கே தெரியும். இந்த செஷன் முக்கியமா உங்களை இன்ஸ்பயர் பண்றது தான். ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து என்னால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு இஃப் யூ லீவ் வித் தட் கான்ஃபிடன்ஸ், இட்ஸ் அ சக்சஸ் ஃபார் மீ ஃபார் தி செஷன். ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ we have compiled list of இது tutorials links for learning Flutter. அதுல மேக்ஸிமம் நான் ஃபிளட்டரோட டாக்குமெண்டேஷனை தான் வந்து பர்பஸ்ஃபுல்லா போட்டிருக்கேன். ஐ குட் ஹவ் சர்ச் சம் யூடியூப் வீடியோஸ் அண்ட் புட் இட் இன் தட் லிஸ்ட். பட் பர்பஸ்ஃபுல்லா நான் ஃபிளட்டரோட டாக்குமெண்டேஷன் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபிளட்டரோட டாக்குமெண்டேஷன் அவ்வளோ ஆர்கனைஸ்டா இருக்கும். இட்ஸ் லைக் ஒன் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். யூ கேன் ரிலை ஆன் தட். நீங்க ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும், அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் apart from this Flutter documentation and everything, I always prefer a text tutorials than a video tutorial, because text tutorials are faster than video tutorials. நீங்க வேகமா ரீட் பண்ணலாம் வீடியோ பாக்குறதோட ஒன்ஸ் நீங்க பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா. பட் அது வந்து நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணும். ஐ ப்ரிஃபர் டெக்ஸ்ட் டுட்டோரியல்ஸ். ஈவன் தோ நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் மேக்ஸிமம் டெக்ஸ்ட் டுட்டோரியல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஜம்ப் ஸ்டார்ட்டுக்கு வீடியோ டுட்டோரியல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ டுட்டோரியல்ஸ், தென் ஜம்ப் பேக் டு த ஒரிஜினல் டாக்குமெண்டேஷன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்டேஷன்ல தான் உண்மையான விஷயம் இருக்கும். அதோட அந்த அப்ளிகேஷன் சில டாக்குமெண்டேஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது நானே வேணாம்னு சொல்லியிருப்பேன். ஒரு சில டாக்குமெண்டேஷன் அப்ளிகேஷனோட டாக்குமெண்டேஷன், பட் ஃபிளட்டரோட டாக்குமெண்டேஷன் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐம் ப்ரிஃபரிங் தட். பட் வி கேன் கம் பேக் டு தட் லேட்டர். So far, any doubts? Any questions? Kamala, did I answer your question? Like, yeah, I could get the feel of it. Maybe I'll have to Google to know more about it. Yeah, thank you. Yeah. So end of the day, online, one code base, we are exporting the applications to different mediums. Web, mobile, different platforms, iOS, Android, desktop, and everything. So that is the code. It saves a lot of time for you. அதே போல இட் இஸ் வெரி வெல் தாட் ஃப்ரேம்வொர்க் அஸ் வெல். அதுதான். ஸோ மேபி நம்ம இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் ஒரு ஃபிளட்டர் அப்ளிகேஷனை நான் கிரியேட் பண்றேன். யாரெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஃபிளட்டர் அப்ளிகேஷனை ரன் பண்ணீங்க இதுல? எனி ஒன்? Awesome. I'm seeing some hands. Right. Okay, great. 3 people, I believe. Oh, 4. எனக்கு இங்க மொத்த 14 பேரும் 14 பீப்புள்னு காட்டுது. அதனால மேபி தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ யூ ஆர் சக்சஸ்ஃபுல் இன் ரன்னிங் ஃபிளட்டர். மேபி யார்? I'll choose someone. மீனா, மாணிக்கமா, மீனாவா? Who? Can anyone unmute and tell me like what you are able to do? Like emulatorல ரன் பண்ணீங்களா இல்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு? I think Meena knows. Yeah. Yes, sir. I have just installed the Flutter on the VS Code, sir. Emulator it is optional, so that I didn't download that, sir. No worries. பட் நீங்க உங்களால ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவே சூப்பர் தான். Yes, sir. Okay, done. இப்போ I will create a Flutter app in my PC and then in my Mac, and then நம்ம வந்து ஒரு வாக் த்ரூ மாதிரி போவோம். என்னென்ன இருக்கு ஃபிளட்டர்ல, எப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஃபிளட்டர் ஆப்பை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிடலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்க டீப் டைவா ரொம்ப ஒரு டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி இப்படிலாம் போவோம். ஃபர்ஸ்ட் எடுத்து ரன் பண்ணி கண்ணில் அந்த அவுட்புட்டை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே நீங்க டாட்னு போயிட்டு உள்ள நான் டாட்னு சொல்றது என்னன்னா, டாட் இஸ் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் வி யூஸ் டு ரன் ஃபிளட்டர். லைக் நான் சொன்னேன் இல்லையா, காட்லின், ஜாவா, அந்த மாதிரி ஃபிளட்டருக்கு நம்ம டாட்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எடுத்தோன்னே டாட்ல டீப் டைவ் போயிட்டு அதுல வேரியபிள்ஸ் என்ன, கான்ஸ்டன்ட்ஸ் என்ன, இது எல்லாமே ரொம்ப இது பார்க்காம எடுத்தோன்னே ஒரு ஆப்பை ரன் பண்ணி கண்ணில் பார்த்துடணும். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிடும். அதுக்கப்புறம்
ஒவ்வொன்றா நீங்க பிரிச்சு பார்க்கணும். ஏன்னா நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா படிச்சுட்டே போகலாம். அது கடல் மாதிரி இருந்துட்டே இருக்கும் டாக்குமெண்டேஷன். ஸோ ரொம்ப ஃபுல்லா இறங்கக்கூடாது. எப்போ தேவையோ நீட் டு நோ பேசிஸ்ல அப்பப்போ மட்டும் நீங்க படிச்சுக்கணும். ஓகே, அது என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். நான் ரொம்ப ஹார்டா தெரிஞ்சு கத்துக்கிட்டது. நம்ம எப்பயுமே ஒரு W3 ஸ்கூல்ஸ் போயிட்டோம்னா உட்காந்து எல்லாத்தையும் பார்ப்போம், மறந்துடுவாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். ஜஸ்ட் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க தேவையானது கத்துக்கலாம். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன் நவ். ஓகே, ஸோ என்னோடதுல ஆல்ரெடி நான் ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ வென் யூ இன்ஸ்டால் ஃப்ளட்டர் யூ கெட் திஸ் கமாண்ட் கால் ஃப்ளட்டர் இன் யுவர் கமாண்ட் லைன். நீங்க அதை ரன் பண்ணாலே வந்து இட் வில் ஷோ சம் கமாண்ட்ஸ் இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே ஃப்ளட்டர்ல இருக்கிற கமாண்ட்ஸ் லைக் ரன், கிரியேட் and everything. So let's create a Flutter app. If anyone wants to follow up with me, you can do as well. எங்கேயாவது ஸ்டக் ஆனீங்கன்னா சொல்லுங்க, நம்ம அங்கேயே நிப்பாட்டிட்டு அப்படியே டீபக்கும் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி லைவாவே நம்ம டீபக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ளட்டர் கிரியேட் ஒரு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுப்போம். So Logesh, is it only command line தான் பண்ணணுமா, or is there an IDE where you can do this? For creating a Flutter app, I think நம்ம கமாண்ட் லைன்ல தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் I never created it in IDE. பட் நமக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோடனே நம்ம கமாண்ட் லைன்ல this will be available. But I will explore that as well. Mostly I have used the command line, but I will explore that as well and let you know. If VS Code லயே வந்து நம்ம maybe VS Code ல you can try that. No, I'm just curious. Meena, Meena, you have a question? Yes, ma'am. I also asked, is this possible to run in VS Code? Yeah, of course it is possible to run the whole application and build the application in VS Code. ஆனா வந்து கிரியேட் பண்றது நம்ம கமாண்ட் லைன்ல தான் கிரியேட் பண்ணுவோம் மேக்ஸிமம். நீங்க ஃப்ளட்டரோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லயே போய் பார்த்தாலும் மேபி we will check that as well. If there is a, I never tried creating in IDE. Okay. So it says write your first Flutter app. And okay, I think textல இந்த இடத்துல எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கோட் லேப்ல VS Code டெர்மினல்ல கிரியேட் பண்ணுங்க. VS Code டெர்மினல். Yeah, terminal is still command line. You still have to type. டைரக்டா கிரியேட் பண்ணலாம். Sure, okay, then that's fine. If that's what it is, that's what it is. Okay. Yeah, maybe there is an option, it seems like in the so you're giving in a project name, and I never tried it. Command Shift P and then start typing Flutter new project. Yeah, there is a way. Let's try this. Yeah. So நீங்க Command Shift P கொடுத்துட்டு Flutter new project அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் வருது. இதுல நீங்க ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதுல வந்து உங்களுக்கு இது எம்டி அப்ளிகேஷனா இருக்கணுமா, இல்ல ஏதாவது ஒரு ஸ்கெஃபோல்ட்னா ஆல்ரெடி ஒரு சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலான ஒரு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து என்ன டு டூ ஆப் அப்படின்னு கொடுப்பேன். ஓகே, ஓகே, எனிவேஸ் இது நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் மேபி நம்ம ஃபார் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஐ வில் நவ் ஐ வில் Now I'm getting into this folder. நான் ஒரு ஃபோல்டர் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். Flutter createனு கொடுத்த உடனே இந்த இடத்துல hello worldனு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிருச்சு. So they are giving me instruction. இந்த மாதிரி cd change directory into Flutter and then run Flutter. நான் Mac யூஸ் பண்றேன், பட் இதுலயும் விண்டோஸ்லயும் சேம் கமாண்ட் தான் உங்களுக்கு. cd into that directory. You can open this particular directory from Visual Code as well. நான் நீங்க VS Code யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஷெல் கமாண்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த ஷெல் கமாண்ட் இன்ஸ்டால் கோட் கமாண்ட் பார்த்து இதை எப்பயுமே கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல் உங்களுக்கு. ஜஸ்ட் கமாண்ட் ஷிஃப்ட் பி அண்ட் தென் ஷெல் கமாண்ட். இது ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு.
ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் லைக் ஒரு ஃபோல்டர்ல போயிட்டு நீங்க கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கேயே விஎஸ் கோட் அப்படி ஓப்பன் ஆகும். I'm moving to a repo. Before exploring all the folders and stuff, let's run this first. Okay. So இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும். விஎஸ் கோட்ல நீங்க ரன் பண்ணோம்னா விஎஸ் கோடோட டீபக்கர் இந்த இடத்துல ஒரு பக் சிம்பிள் பிளஸ் பிளே சிம்பிள் இருக்கு இல்லையா, தென் டீபக்கர். ஸோ இதை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரன் அண்ட் டீபக் நீங்க கொடுத்தீங்கன்னா இங்கேயே வந்து கேட்கும் உங்களுக்கு இது ஒரு என்ன ஆப் அப்படின்றது கேட்கும். ஆக்சுவலி நீங்க ஒரு லான்ச் கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம், பட் அதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணோன்னே இந்த எரர் த்ரோ பண்ணாலும் இட் வில் ஷோ திஸ் டாட் அண்ட் ஃபிளட்டர் திங். அதை சூஸ் பண்ணிக்காங்க. சூஸ் பண்ணிட்டு டிராப் டவுன்ல there is no configuration, பட் இந்த இடத்துல டாட் அண்ட் ஃபிளட்டர் இதை சூஸ் பண்ணா அடுத்தடுத்த கமாண்ட் வரும். இது எங்க ஸ்டக் ஆனாலும் நீங்க சொல்லுங்க எனக்கு. இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க நவ் கரண்ட்லி யூ கேன் ரன் யுவர் ஃபிளட்டர் ஆப் இன் இது ஒரு வெப்ல ரன் பண்ணலாம், இல்ல ஒரு எமுலேட்டர்ல ரன் பண்ணலாம். எமுலேட்டர்ன்றது என்னன்னா ரியல் போன் இல்லாம உங்க சிஸ்டம்லயே வந்து ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் மாதிரி, போன் மாதிரியே ஒரு விர்ச்சுவல் டிவைஸ். ஸோ அதுல ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு வெப்லயே ரன் பண்ணி காட்டிடுறேன். அதை என்னோட போன்ல ரன் ஆகுது. ஸோ இன்ஸ்டட் வாட் ஐ டூ இஸ் லைக் ஐ ரன் இட் ஆன் குரோம். ஓகே, just to show you. Okay, for some reason it is okay. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்களா இது வந்து ஸ்டில் ஒரு ப்ரௌசர் ஆப்பா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபிளட்டர் வந்து உங்க மொபைலுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், டெஸ்க்டாப் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வெப் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ வெப்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு சிம்பிள் ஆப். ஜஸ்ட் இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணா நம்பர்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் ஆகிற நம்பர் இங்க டிஸ்பிளே பண்றோம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்றதுக்கு நம்ம அப்புறம் வரலாம். இப்போ இதே தான் நான் மொபைல்ல ரன் பண்ணணும். ஓகே, மொபைல்ல ரன் பண்றதுக்கு நான் ஒரு சிமுலேட்டரை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும். கரெக்டா? ஸோ நான் மேக்ல இருக்கிறதுனால இந்த சிமுலேட்டர் ஓப்பன் பண்ணிடுறேன். ஆண்ட்ராய்ட்ல வந்து நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து எமுலேட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்க மோர் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா விர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்க ஒருவேளை கரெக்டா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் செட்டப் பண்ணிட்டு ஒரு எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த டிவைஸ் காமிக்கும். யூ கேன் கிரியேட் லைக் மல்டிபிள் டிவைசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா பிக்சல், அது மாதிரி சாம்சங் மொபைல்ஸ் இருக்கும் அதுல. ஸோ டேப்லெட்ஸ் இருக்கும். ஸோ எந்த டிவைஸ் வேணுமோ அதோட எமுலேட்டட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நீங்க வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணோன்னா அந்த எமுலேட்டர் இங்கே ஓப்பன் ஆகும் பாருங்க. ஸோ ஐ எம் யூசிங் ஏ பிக்சல் 3A. இந்த இடத்துல அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் மொபைல் டிவைஸ் மாதிரி தான் இருக்கு. அதே ஸ்வைப் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் இட் இஸ் அ எமுலேட்டட் டிவைஸ், ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் இது. ஸோ இந்த இடத்துல போய் எப்படி நான் அந்த டிவைஸை சூஸ் பண்றது? இப்போ நான் வெப் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு இந்த எமுலேட்டர்ல ரன் பண்ணணும்னா எங்க போய் நான் சூஸ் பண்றது? ஸோ இந்த இடத்துல ரைட் சைட் பாட்டம் கார்னர்ல I click Chrome and then there is something called Pixel 3A. So நம்ம emulator device. So இந்த emulator device choose பண்ணிட்டோம். இப்போ emulator device has arrived, already arrived here, and just நான் வந்து browser மட்டும் இந்த இடத்துல resize பண்ணி வச்சுக்கிறேன். I am going to run Flutter. So launching Flutter வந்து உங்க debug console என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குன்ற கமாண்ட் வந்து இங்க வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, launching main.dot on SDK. இந்த main.dot என்னன்றத நம்ம வரும். main.dot is the first file that get executed. லைக் நீங்க C எல்லாம் படிக்கும்போது மெயின் ஃபைல் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ meanwhile this is running, like அந்த main.dot ஓப்பன் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி மேபி we will go through the folder structure a little bit. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ளட்டர்ல
மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நீங்க ரன் பண்ணலாம். அப்போ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு அதுக்கான நேட்டிவ் ஃபோல்டர்ஸ் அண்ட் நேட்டிவ் அந்த ஃபைல்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம iOS-க்கும் பில்ட் பண்றோம், இல்லை ஆண்ட்ராய்டுக்கும் பில்ட் பண்றோம், லினக்ஸ் டெஸ்க்டாப்புக்கு பில்ட் பண்றோம், macOS-க்கு பில்ட் பண்றோம். ஸோ இவ்வளவுக்கு பில்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டான சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இங்க இருக்கு. மீன்வைல் நம்ம அப்ளிகேஷனும் பூட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ சேம் அப்ளிகேஷன் இப்போ மொபைல்ல ரன் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஓகே, மொபைல்ல ரன் ஆயிடுச்சு. ஸோ டு கம்ப்ளீட் திஸ் திங் மேபி நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இதுல ரன் பண்ணலாம். macOS டெஸ்க்டாப். ஸோ நான் macOS வச்சிருக்கேன், macOS டெஸ்க்டாப். நீங்க விண்டோஸ் வச்சிருந்தீங்கன்னா விண்டோஸ் டெஸ்க்டாப்லயே ரன் பண்ணிக்கலாம். சேம் திங், அதே ரன் அண்ட் டீபக் நான் கொடுக்குறேன். வந்துருச்சு. Same thing. Now this is a desktop application. நார்மலா உங்களோட ஆன்டிவைரஸ் இந்த மாதிரி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, நீங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன்ஸ் கூட கிரியேட் பண்ண முடியும் ஃப்ளட்டர்ல. ஏன்னா எல்லா சிஸ்டம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், உங்க சிஸ்டமோட CPU, அதோட டேட்டா எல்லாமே வந்து ஃப்ளட்டரோட SDKsல இருந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ யூ கேன் கிரியேட் எனி நம்பர் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் இன் ஃப்ளட்டர். ஸோ நீங்க நிறைய இப்போ இதுல POSன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாயிண்ட் ஆஃப் சர்வீஸ், பாயிண்ட் ஆஃப் சேல், இதெல்லாம். ஸோ அங்க இப்போ ஒரு காய்கறி கடைக்கு போனீங்கன்னா அங்கே பில்லிங்லாம் போடுவாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போனால் பில்லிங்லாம் போடுவாங்க. அதுல எல்லாம் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நிறைய. இப்போ வெப்பும் யூஸ் பண்றாங்க, பட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நிறையவே யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கூட நீங்க ஃப்ளட்டர்ல டெவலப் பண்ணலாம். ஓகே, so far any doubt? ஓகே, awesome. நான் சொன்ன மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போகலாம். இப்போ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு, இப்போ ஆண்ட்ராய்டுக்கு ஆல் த ரிலேட்டட் ஆண்ட்ராய்ட் ஃபைல்ஸ், அதை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஆண்ட்ராய்டுக்கு வந்து என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொன்னோம். எனிஒன்? ஓபன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. Java. Correct, Java and Kotlin. Yeah. So Javaக்கு இங்க ஜாவா ஃபைல்ஸும் சிலது இருக்கு. ஜாவா அண்ட் காட்லின் கேன் கோ எக்ஸிஸ்ட் டுகெதர். ரெண்டுமே JVMனு ஒரு விர்ச்சுவல் மெஷின் ரன் ஆகும். நம்ம ரொம்ப அதுக்குள்ள போக வேணாம். பட் யா, ஜாவாவும் யூஸ் பண்ணுவாங்க, காட்லினும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெண்டு ஃபைல்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா. லைக் ஐ செட், நம்ம ஃப்ளட்டர்ல ஒரு கோட் பேஸ்ல டெவலப் பண்றத காட்லின், ஜாவா ஆர் அப்ஜெக்டிவ் சி ஆர் ஸ்விஃப்ட்டுக்கு வந்து ஃப்ளட்டரோட என்ஜினே வந்து இட் வில் கன்வெர்ட். இப்போ iOS ஃபோல்டருக்குள்ள போனேன்னா அதே மாதிரி ஸ்விஃப்ட் ஃபைல்ஸ் இருக்கும் உள்ள. புரியுதா? இந்த ரெண்டு ஃபோல்டரையும் நம்ம மேனுவலா ரொம்ப கை வைக்க, சில நேரங்களில் சில சமயம் வந்து நம்ம இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோல்டர்ல, iOS ஃபோல்டர்ல கை வைக்க வேண்டியது இருக்கும். பட் அது இப்போதைக்கு நம்ம போக வேணாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான், ஒரு சில கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ சில விஷயங்கள்லாம் அந்த நேட்டிவ் கோட்ல நம்ம பண்ணாதான் வரும். அதுக்காக வந்து நம்ம இப்போ கேமராக்கு பெர்மிஷன் நீங்க ஆட் பண்றீங்க, அதெல்லாம் சில ஃப்ளட்டரோட பேக்கேஜ்லயே வந்துடும். பட் சில நேரம் நம்ம போக வேண்டியது இருக்கும். மற்றபடி இந்த ரெண்டு ஃபோல்டர்லையும் பெருசா வேலையே கிடையாது நம்மளுக்கு. ஓகே, அடுத்தது இந்த பில்ட் ஃபோல்டர். இந்த பில்ட் ஃபோல்டர்ல நீங்க ஆப் டெவலப் பண்ணிட்டீங்க, அதோட ஃபைனல் வெர்ஷன் இருக்கும் இல்லையா, எடுத்து கொண்டு போய் ஷிப் பண்றது. ஒரு நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு பில்லிங் சாஃப்ட்வேரே பண்ணிட்டீங்க, அது ஃபைனலா எங்க போய் விழுகும்? இந்த பில் ஃபோல்டர்ல தான் இருக்கும். ஸோ அந்த பில் ஃபோல்டர்ல இருந்து நீங்க எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் இன்னொரு இடத்துக்கு. சேம் ஃபார் லினக்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும், மேக்ஓஎஸ்க்கும் அந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். தென் வெப்புக்கும் அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். வெப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு index.html ஜென்ரேட்டர். வெப்ன்றது HTML, JavaScript, CSS தான் இல்லையா. ஸோ அதுக்கான HTML ஃபைல் இங்க ஜென்ரேட் ஆயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலான வெப் அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளட்டரோட வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகாது. பட் மோர் ஆன் திஸ் லேட்டர். சேம் ஃபார் விண்டோஸ் அப்ளிகேஷன். விண்டோஸ் அப்ளிகேஷனுக்கான பைனரிஸ், அதாவது அதுக்காக தேவையான எல்லா சப்போர்ட்டிங் ஃபைல்ஸும் இந்த விண்டோஸ் ஃபோல்டர்ல இருக்கும். ஸோ வி ஹவ் கவர்ட் iOS, லினக்ஸ், மேக்ஓஎஸ், வெப், விண்டோஸ். ஸோ ஒரு கோட் பேஸ்ல நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு கஸ்டமருக்கே வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்றாங்க,
இதே இது வந்து இதை தனித்தனியா பண்ணணும்னா எவ்வளவு எஃபர்ட் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு கோட் பேஸ்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்றது இட் சேவ்ஸ் லாட் ஆஃப் டைம். தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் எ ஃப்ரேம்வொர்க் லைக் Flutter. ஓகே, அண்ட் தென் ஸோ இன்னொரு முக்கியமான ஃபைல் இதுல வந்து pubspec.yaml. ஸோ இதுதான் வந்து Meena has a question. She has raised yeah, it. sure. சார் பில்டில் வந்து நம்ம என்ன அப்ளிகேஷன் பண்ணமோ அது வந்து பில்டில் ஸ்டோர் ஆகுமா சார்? கரெக்ட். ஓகே சார். நம்ம மேபி நம்ம இந்த செஷன் முடியறதுக்கு முன்னாடி ஐ வில் ட்ரை டு டூ ரிலீஸ் அஸ் வெல் அண்ட் ஷோ யூ. லைக் மேபி நான் ஒரு அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ அதோட ரிலீஸ் வெர்ஷன் கூட எப்படி நான் பண்றேன், பிளே ஸ்டோர்ல அதை எப்படி அப்லோட் பண்றோம் அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா. ஓகேவா? ஓகே, தென் pubspec.yaml. ஸோ நீங்க பைத்தான் இல்ல நோட் ஜேஎஸ் இங்க எத்தனை பேர் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பைத்தான் எல்லாம் பைத்தான் நிறைய பேர் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நோட் ஜேஎஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு package.json சொல்லிட்டு ஒரு ஃபைல் யூஸ் பண்ணுவீங்க. அது என்னன்னா வந்து எல்லாத்தையுமே நம்மளே பண்ண முடியாது, எக்ஸ்டர்னலா சில பேக்கேஜஸ் இருக்கும் இல்லையா. ஸோ பைத்தானே எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்க ஃபிளாஸ்க்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவீங்க வெப்புக்கு, இல்லை எக்ஸ்டர்னலா ஒரு MySQL கனெக்ஷனுக்கு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் எல்லாம் வந்து நீங்க எங்க மென்ஷன் பண்ணுவீங்கன்னா நோட் ஜேஎஸ்ல பேக்கேஜ் ஜேசான் ஒரு ஃபைல் இருக்கும், பைத்தான்ல பிப் இன்ஸ்டால் நீங்க கொடுப்பீங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபைல் இந்த ரெக்யர்மெண்ட் இருக்காது, ரெக்யர்மெண்ட் txt ஒரு ஃபைல் இருக்கும். பட் ஐ டோன்ட் நோ, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மைட் நாட் ஹவ் யூஸ்ட் அந்த ரெக்யர்மெண்ட் txt பைத்தான். பட் ஐடியலி ஒரு எக்ஸ்டர்னல் பேக்கேஜை நீங்க யூஸ் பண்ணணும்னா இந்த pubspec.yaml தான் வந்து நீங்க டிஃபைன் பண்ணணும். அது இல்லாம ஹோல் அப்ளிகேஷனோட நேம், இந்த அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இந்த pubspec.yaml தான் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப டீப்பாகவும் இதுல போவேன்னா, பட் ஒரு ஜென்ரல் ஐடியா என்னன்னா அப்ளிகேஷனோட நேம் இங்க இருக்கு, என்ன வேர்ஷன், ஒவ்வொரு தடவையும் நீங்க வேர்ஷன் பண்ணுவீங்களா, இப்போ அடுத்த ஒரு புதுசா ஒரு ஃபீச்சர் நீங்க பண்றீங்க, அது வேர்ஷன் 1.2க்கு போகும், 1.3 போகும். இந்த வேர்ஷன் நம்பரே வந்து இட் ஹாஸ் அ மீனிங். செமாண்டிக் வேர்ஷனிங்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ஒன் இஸ் யுவர் மேஜர் வேர்ஷன், லைக் இது வந்து ஒரு மைனர் வெர்ஷன் ஆர் பேட்ச் வெர்ஷன், இது வந்து ஒரு இது மைனர் வெர்ஷன், இது வந்து ஒரு பேட்ச் வெர்ஷன் ஆர் பக் ஃபிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ எப்பயுமே பார்ப்பீங்க நீங்கள் 1.2.0, 1.3.1. ஸோ ரீசன் என்னன்னா வந்து நான் 2க்கு போயிட்டேன்னா இட் இஸ் லைக் மேஜர் வெர்ஷன் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் Flutter, இந்த டிபெண்டன்சிஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சிஸ் எல்லாம் Flutterே இதில் ஒரு டிபெண்டன்சியாக தான் நம்ம ஆட் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல. அஃப்கோர்ஸ் வி நீட் Flutter டு டெவலப் Flutter app. ஓகே, அதனால Flutter ஒரு டிபெண்டன்சி. சில டிபெண்டன்சிஸ் டெவலப்மெண்ட் டைம்ல மட்டும் தேவைப்படும், ப்ரொடக்ஷன்ல தேவைப்படும், அதெல்லாம் டெவ் டிபெண்டன்சில வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட அசர்ட்ஸ் எல்லாம் எங்க போடுறது அப்படின்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே, அதாவது நீங்க ஒரு இமேஜ் யூஸ் பண்றீங்க, இமேஜ் யூஸ் பண்ணணும்னா அதுலேயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, டு ஆட் அசர்ட்ஸ் டு அப்ளிகேஷன்ஸ், ஆட் அன் அசர்ட் செக்ஷன் லைக் திஸ். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க இவங்க கொடுத்துருக்காங்க அசர்ட் செக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்போ இங்க ஒரு ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க, அசர்ட்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உங்க இமேஜஸ் எல்லாம் போட்டு அது மூலியமா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டப் நீங்க ஒரு ஃபாண்ட்ஸ் எக்ஸ்டர்னலா ஒரு ஃபாண்ட்ஸ் டிஃபால்ட்டா ஒரு ஃபாண்ட் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றப்ப எக்ஸ்டர்னலா ஒரு ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் செட்டப் எல்லாமே இந்த pubspec.yaml தான் நடக்கும். ஓகே, எனி டவுட்ஸ் இன் திஸ்? எஸ் சார். சார் பப்செக்ல வந்துட்டு 2 திங்ஸ் இருக்குல்ல சார், pubsec lock and pubsec YAML, the difference between these. ஓகே, ஸோ நம்ம டிபெண்டன்சி யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளே இப்போ லைவ் ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணலாம். என்ன டிபெண்டன்சி ஆட் பண்ணலாம்னா, இப்போ எக்ஸ்டர்னலா நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்றோம், இல்லைன்னா வந்து ஏபிஐ கால் பண்றோம்னு வச்சோம். இதுக்கு வந்து HTTPன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ இதோட வேர்ஷன் வந்து 0.0.3 இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இந்த 0.13.3ல இருக்கிற வேர்ஷன் தான் வந்து வேணும். இதை தாண்டி வந்து ஒரு அப்கிரேட் வந்து நடக்கவே கூடாது. ஓகேவா? இந்த அப்கிரேட் எப்படி நடக்கலாம்னா, இந்த இடத்துல நான் வேர்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸ்பெசிஃபை பண்ணிட்டு டெர்மினல்ல போயிட்டு Flutter pub get அப்படின்னு கொடுத்தேன்னா, சம்திங் ராங் ஐ ஹர்டன், ஒன் நிமிஷம்.
கேலரி பிளகின் சும்மா போடுவோம். ஸோ இமேஜ்னு ஒரு இமேஜ் பிக்கர்னு ஒன்று இருக்கு. ஸோ இமேஜ் பிக் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது நம்மளே எழுதணும்னா நம்மளுக்கு டைம் ஆகும். அதனால ஃபிளட்டரோட pub.dev டெவலப் போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட். ஸோ இங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த இமேஜ் பிக்கர் என்ன பண்ணுது, இட் allow you to pick an image from your gallery, இமேஜ் கேலரி அண்ட் டேக்கிங் நியூ பிக்சர்ஸ் வித் கேமரா. நிறைய வேலையை நம்மளுக்கு மிச்சம் பண்ணுது இது. ஓகேவா? நம்மளே வந்து இதை கோட் பண்ண தேவையில்ல. அதனால நம்ம என்ன பண்றோம், அதை காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி. ஓகே, ஸோ ஒரு இன்டென்டேஷன் கொடுக்கணும். மேபி அதான் நான் பண்ண தப்பு. ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஐ வில் கம் பேக் டு தட் லாக் ஃபைல். பட் முன்னாடி YAMLனு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. நான் இதை பத்தி சொல்ல மறந்துட்டேன். எனிஒன் ஹேவ் ஹர்ட் ஆஃப் திஸ் YAML எக்ஸ்டென்ஷன்? இதுக்கு முன்னாடி இந்த YAML எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே, ஐ வில் டேக் இட் அஸ் a no. அண்ட் இப்போ என்னன்னா, நம்ம பைத்தானுக்கு .py இருக்கு. உங்களுக்கு டார்ட்டுக்கு நீங்க லிப் ஃபோல்டர்ல போனீங்கன்னா மெயின் டாட் இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்டுக்கு .js இருக்கும். HTML .html. அந்த மாதிரி YAMLன்றது ஒரு எக்ஸ்டென்ஷன். இட் ஹெல்ப்ஸ் யூ கிரியேட் சம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ். டெஃபினிஷன்ஸ்னா இது நீங்க டிஃபைன் பண்றீங்க, இதெல்லாம் இப்படி இருக்கும், எனக்கு இது இந்த ரெக்குயர்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணு அப்படின்னு. இந்த இடத்துல என்ன கேட்குறீங்க, எனக்கு வந்து இந்த டிபெண்டன்சிஸோட ரெக்குயர்மெண்ட்லாம் இருக்கு, இதெல்லாம் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அதுக்கான இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு YAML யூஸ் பண்ணுவாங்க. அது yet another மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க YAML. இதுவுமே இன்டென்டேஷன் பேஸ்டா ஒர்க் ஆகும், பிராக்கெட்ஸ் பேஸ்டா ஒர்க் ஆகாது. பைத்தான் மாதிரியே தான். இப்போ நான் இன்டென்டேஷனை தப்பா விட்டேன்னா இந்த இடத்துல எரர் காமிக்கும் எனக்கு. ஓகேவா? தட் இஸ் வெரி ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் YAML. ஃபர்தரா நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து என்னன்னா, இந்த இன்டென்டேஷனை கரெக்டா பண்ணுங்க YAMLல இருக்கும்போது, இல்லைன்னா அது ராங் சொல்லும். பட் VS கோட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி வார்ன் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த இமேஜ் பிக்கர் பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பப்கெட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் இப்போ என்னன்னா, லைக் என்னோட இந்த பர்டிகுலர் வெர்ஷன் வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றும் மாறிடக்கூடாது. என்ன ஆகும்னா, சில நேரம் ஒரு பில்ஸ், எக்ஸ்டர்னல் பில் சிஸ்டம் நீங்க பெருசா அதை டெப்ளாய் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த pubspec.yaml இருந்து இந்த டிபெண்டன்சியை எடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த மைனர் வெர்ஷனை வந்து அப்கிரேட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ யூ வாண்ட் டு லாக் தட் வெர்ஷன் டு திஸ் பர்டிகுலர் வெர்ஷன். அப்ப நீங்க pubspec.lockல போனீங்கன்னா இந்த வெர்ஷன் எல்லாமே அந்தந்த இதுக்கு லாக் ஆயிருக்கும். பிளஸ் இதோட டிபெண்டன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இந்த இமேஜ் பிக்கரே பாத்தீங்கன்னா அதுவே வந்து நம்மள மாதிரி ஒரு டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. அதை வந்து அதோட ஃபைல்ஸை கூட நீங்க போய் பார்க்கலாம் உள்ள. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இமேஜ் பிக்கர் போவோம். ஸோ இதுக்கான GitHub லிங்க் வந்து இங்க எங்கேயாவது இருக்கும் பாத்தீங்கன்னா, இல்ல ரெப்போன்ற நேம்ல இருக்கும். ஐடியலி இட் ஷுட் பி சம்வேர் அரௌண்ட் ஹியர். இந்த இடத்துல எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. Flutter dev contributing. Okay, I'm just searching for the it should be somewhere around here. எனக்கு எங்கன்னு தெரியல. பட் இதுல போய் டிபெண்டன்சிஸ்ன்ற செக்ஷனை பாருங்களேன். இந்த இமேஜ் பிக்கர் மாடியூலே இட் இஸ் யூசிங் இமேஜ் பிக்கர் ஆண்ட்ராய்ட், இமேஜ் பிக்கர் ஃபார் வெப், இமேஜ் பிக்கர் iOS, இமேஜ் பிக்கர் லினக்ஸ். இது எல்லாமே இன்டர்ன் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க உள்ள போய். இதுவே ஒரு மாடியூல் தான், பேக்கேஜ் தான் அது. இதை வந்து நீங்க ஒரு டிபெண்டன்சி யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி மல்டிபிள் டிபெண்டன்சியை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு பேக்கேஜவே வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த pubspec.lock என்ன பண்ணுன்னா, ஒர்க் ஆகிற வெர்ஷன்ல அப்படியே லாக் பண்ணிடும் அதை. அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் நீங்க போயிட்டு இதோட வெர்ஷனை சேஞ்ச் பண்ண வழியே இந்த pubspec.lock வந்து இதோட வெர்ஷனை வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்கிரேட் பண்ணவே விடாது. ஸோ இட் வில் லாக் த வெர்ஷன். அதுதான் இதோட மெயின் ஒர்க்கு. ஓகேவா? மீனாது உங்களுக்கு புரியுதா? Yes sir, got it sir. Yeah. ஸோ எல்லாத்துலயுமே இது இருக்கும். நீங்க ஒரு Node.js அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா package.lock.json எல்லாத்துலயுமே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டிபெண்டன்சிஸ்னு ஒன்று வந்துருச்சுன்னா, எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சின்னு வந்துச்சுனாலே அது டெட்டர்மினிஸ்டிக், அதாவது நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும்ன்றதுக்காக இந்த pubspec.lock ஃபைல் இருக்கும். ஏன்னா இட் வில் லாக் த வெர்ஷன்ஸ். அதோட டிபெண்ட் இது எப்பயுமே ரொம்ப பெருசா இருக்கு. இங்க போய் நம்ம ஒரு லைனை கூட மாடிஃபை பண்ணிடக்கூடாது, ஒரு சின்ன டாட் கூட இதுல மாடிஃபை பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது ஆட்டோ ஜென்ரேட் ஆகுறது. ஓகேவா? ஸோ உள்ள இருக்கிற இப்போ இந்த
இமேஜ் பிக்கரை எடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்க டிபெண்டன்சியோட எல்லா வெர்ஷனையும் அது லாக் பண்ணிடும். நம்ம அங்க பார்த்த எல்லா டிபெண்டன்சியும் இங்க இருக்கும், அதோட வெர்ஷனும் இங்க இருக்கும். ஓகே, this is something you don't want to touch in the log file. ஓகே, இது முடிஞ்சு. readme is like general உங்களோட அப்ளிகேஷன் பத்தின டாக்குமெண்டேஷன்லாம் இங்க எம்டி ஃபைல்ல இருக்கும், அதை நீங்க டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் we will skip some other files, அது அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. we will come to the main file called main.dot. ஓகே, main.dotல தான் உங்களோட Flutter அப்ளிகேஷன், ஹோல் Flutter அப்ளிகேஷனும் இருக்கும். நீங்க ஒரு ஹோல் Flutter அப்ளிகேஷனை இதுலயே எழுதிடலாம், பட் தட் இஸ் நாட் a best practice இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நீங்க கிரியேட் பண்ணிட்டு பண்ணும்போது உங்க அப்ளிகேஷன் பெருசாக அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கோடும் ரீடபிளா இருக்கும், அப்ளிகேஷனும் உங்களுக்கு ப்ரெடிக்டபிளா இருக்கும். மற்ற டெவலப்பர்ஸ் வந்து பண்ணும்போதும் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இனிஷியலா இது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன்றதுனால ஒரே ஒரு ஃபைல் தான் இங்க இருக்கு. அண்ட் தேர் இஸ் சோ மச் ஆஃப் டாக்குமெண்டேஷன் அண்ட் எவ்ரி திங். நம்ம ஒவ்வொன்றா போவோம் இதுல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுல இது ஃபுல்லா கமெண்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு. ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம், இந்த பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இதை எடுத்துட்டு இங்க போட்டுப்போம். உங்க அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறப்ப இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ரன் ஆப்ன்றது ஃப்ளட்டரோட இன்டர்னல் மெத்தடு டு ரன் யுவர் Flutter app and first widget. So Flutter is full of widgets. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். Flutterன்ற வேர்டுக்கு அப்புறம் நீங்க ஒரு வேர்டை Flutterல தெரிஞ்சு ஃப்ரேம் ஒர்க் படிக்கும்போது தெரிஞ்சுன்னா அது விட்ஜெட் தான். Flutter is full of widgets. widgetன்றது ஒரு சிங்கிள் மாதிரின்னு வச்சுக்காங்களேன். நீங்க கீப் ஆன் கம்போசிங் அண்ட் திடீர்னு என்ன சொல்றது, ஒரு சிங்கிள் மட்டும் வராது. வீடு கட்டுறப்ப திடீர்னு ஒரு ஸ்ட்ரக்சரே வரும், ஒரு பெரிய கிரில் கேட் மாதிரி வரும், அதை எடுத்து நீங்க அட்டாச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு தனியா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டேர் கேஸ் செட்டப், ஒரு படிக்கட்டு செட்டப்பே வரும், அதை எடுத்து அப்படியே நீங்க அட்டாச் பண்ணுவீங்க இல்லையா? இதெல்லாம் ப்ரீபில்ட் விட்ஜெட். இந்த சிங்கிள்ன்றது ஒரு வெரி பேசிக் விட்ஜெட். அந்த மாதிரி வச்சு இப்படி கம்போஸ் பண்ணி ஃபுல்லா கட்டின வீடு மாதிரி தான் உங்களோட அப்ளிகேஷன். ஸோ இந்த விட்ஜெட் எல்லாத்தையும் சின்ன சின்ன விட்ஜெட்டா கம்போஸ் பண்ணி பண்றதுதான் ஹோல் Flutter அப்ளிகேஷன். ஸோ விட்ஜெட் இஸ் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் Flutter. ஓகே, நம்ம ஒரு சின்ன அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி அதுல என்னென்ன விட்ஜெட்லாம் கிரியேட் பண்ணலாம், ஒரு பேசிக்கான விட்ஜெட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுல. ஸோ இந்த இடத்துல மை ஆப் எக்ஸ்டெண்ட் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்னா என்ன, ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்னா என்ன அப்படின்றதுக்கும் நான் வர்றேன். பட் இப்போ நம்ம இதை மட்டும் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கலாம். மை ஆப்ன்றது ஒரு கிளாஸ் இந்த இடத்துல. இப்போ டாட்டை பத்தி நீங்க பெருசா யோசிக்காதீங்க, இது ஒரு நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நினைச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம திரும்ப டாட்டோட ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் வரலாம். ஸோ கிளாஸ்ன்றது ஜென்ரலா நீங்க எல்லாரும் C++ படிச்சனாலே கிளாஸ் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி கிளாஸ் தான் இதுவும். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஸிங்கும் போது ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்றோம், அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு விட்ஜெட் இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்றோம். தென் வி ஆர் ரிட்டர்னிங் இந்த இடத்துல வந்து பில்ட் மெத்தட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த பில்ட் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா உங்க விட்ஜெட்ஸை பில்ட் பண்ணும். ஜஸ்ட் திங்க் லைக் தட். ஸோ இதை நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இந்த பில்ட் மெத்தட் இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த பில்ட் மெத்தட்ல ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு விட்ஜெட். இந்த மெட்டீரியல் ஆப்ன்றது என்னன்னா, நம்ம இப்போ மெட்டீரியல் யூஐன்னு சொல்லுவாங்க, கூகுளோட ஒரு டிசைன் சிஸ்டம், விச் மீன்ஸ் யூஐ கம்பனன்ட்ஸ்லாம் இப்படிதான் இருக்கணும், பட்டன்னா இப்படிதான் இருக்கணும், டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் சிஸ்டம். ஸோ அந்த மெட்டீரியல் ஆப்பை நம்ம உள்ள போட்டுக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்டாவே ரெண்டர் பண்ண முடியும். லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ். ஐடியலி இதுவுமே நம்மளால ரன் பண்ண முடியும். கோயிங் ஃபார்வர்ட் நம்ம மொபைலே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஓகே, some error has occurred. என்ன பண்ணிருக்கேன்னா நான் செமிகோலன் விட்டேன் அந்த இடத்துல. ஓகே, மறுபடியும் எரர். You cannot call const here. Okay, now it will run.
ஸோ அந்த இடத்துல பேசிக்கா ஒண்ணுமே நம்ம பண்ணல. ஒரு பில் மெத்தட் வச்சிருக்கோம். பில் மெத்தடுக்குள்ள தான் வந்து உங்க விஜெட்ஸ் பில்ட் ஆகும். அதுல சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட் விஜெட். டெக்ஸ்ட் விஜெட் என்ன பண்ணுன்னா, நீங்க என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அது ஸ்க்ரீன்ல காட்டும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபிளட்டர் ஆப். ஸோ இந்த பில் கான்டெக்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வரலாம். ஏன்னா இது உள்ள நம்ம போனோம்னா இன்னும் நிறைய ரொம்ப டீப்பா போக வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ a simple widget. அதனால எனக்கு கண்டெய்னர் கண்டெய்னர்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு கண்டெய்னிங் widget மாதிரி. ஸோ அதை நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. What can I give as direction? ஓகே. ஸோ மெட்டீரியல் விஜெட் இல்லாம நம்மளால ரன் பண்ண முடியாது. ஸோ we will give it inside a material widget itself. Then நான் அந்த மெட்டீரியல் விஜெட்னு ஒன்று போட்டேன்னா அதை பத்தியும் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குமே அப்படின்றதுக்காக அதை போடல. பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் தீஸ் திங்ஸ் as well. Yeah. So now you have a simple hello world application. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பெருசா ஒரு நல்லாலாம் இல்லை அது. பட் வி கேன் ஸ்டைல் இட் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ இதுல வந்து இந்த மெட்டீரியல் ஆப்ன்றது என்னன்னா, வி ஆர் யூசிங் எ மெட்டீரியல் தீம்டு அப்ளிகேஷன், விச் மீன்ஸ் மெட்டீரியல் யூஐன்றது இட்ஸ் லைக் கூகுள்ஸ் வே ஆஃப் லைக் டிஃபைனிங் யூஐ எலமெண்ட்ஸ். லைக் ஒரு பட்டன்றது இந்த ஸ்டைல்ல தான் இருக்கணும், ஒரு டெக்ஸ்ட்ன்றது இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனோட தான் இருக்கணும், ஒரு அதுல வந்து ஒரு நீங்க ஒரு ஹைட் கொடுக்கும்போதோ ஒரு விட்த் கொடுக்கும்போதோ திஸ் இஸ் ஹவு இட் ஷுட் ரியாக்ட் டு த சரௌண்டிங்ஸ், அந்த மாதிரி ஒரு டிஃபைன் பண்ண ஸ்டாண்டர்டோட கிரியேட் பண்ண எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் மெட்டீரியல் விஜெட்ஸ் சொல்லுவோம். ஸோ வி ஆர் கிரியேட்டிங் மெட்டீரியல் ஆப் ஹியர். இப்போ இதுல எடுத்துட்டீங்கன்னா iOS கிட்ட கூப்பர்டினோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, நம்ம அதுவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூப்பர்டினோன்னு சொல்லிட்டு ஒன்று, ஸோ அதுவும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வி நீட் டு சூஸ் பிட்வீன் எனி ஆஃப் தீஸ் டு ரன் யுவர் ஃபிளட்டர் ஆப் இன்சைட். தட் இஸ் வாட் ஐ ஹவ் மிஸ்ட். அதனால தான் அந்த ஃபிளட்டர் ஆப் ரன் ஆகல. ஓகே, இப்போ இதை பண்ணிட்டோம். இப்போ இதுல வந்து இந்த டெக்ஸ்ட்ன்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் a widget. இந்த மெட்டீரியல் ஆப் அப்படின்றது பாத்தீங்கன்னாலும் இதை தாண்டி இந்த ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் இதை பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு விட்ஜெட். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாவே விட்ஜெட்ஸ் தான். விட்ஜெட்ஸ் ஆல் த வே டவுன். இதுல இப்போ நம்ம கம்போஸ் பண்ண சும்மா ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பழைய அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சர்க்கே போயிடலாம். ஸோ தட் இட் வில் லுக் லிட்டில் பிட் பெட்டர். அந்த பழைய அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சர் போயிட்டோம். இதுல
what we can do is like in the comments எல்லாம் remove பண்ணிடலாம் so that you will see things clearly. So நீங்க கோட் அப்டேட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா it updates on the on your correct correct you don't have to so change the fill and build and all that stuff every time you make a change. yeah it's hard நம்ம hard reloading னு சொல்லுவோம் அத. So which means like every time you make a change like இந்த எமுலேட்டரும் உங்களோட டீபக்கரும் கனெக்ட் ஆயிருக்கும். So this will keep on sending the information like this has changed. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட எமுலேட்டரோ இல்ல browser-ஓ it will keep on re-rendering. Okay. So இந்த re-rendering னு சொல்றப்ப பேசிக்கான ஒரு விஷயம் இந்த மாதிரி UI இது Flutterக்கு மட்டும் இல்ல any web application or anything you are seeing on screenல there is this concept of frames per second. கரெக்டா இப்போ ஒரு ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள் சொல்றோம்னா ஒரு பயோஸ்கோப் நீங்க பாத்திருப்பீங்களா இமேஜை வந்து தொடர்ந்து காட்டினா அது வீடியோவா டிஸ்பிளே ஆகும். சேம் கான்செப்ட் தான் நீங்க பாக்குற எந்த மொபைல் ஆப்னாலும் சரி வெப் அப்ளிகேஷன்னாலும் சரி. நான் இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன்ல போயிட்டு இப்போ நான் ஸ்க்ரால் பண்றேன்னா இந்த ஹோல் ஏரியாவும் மாறிட்டே வருது. நம்ம கண்ணுக்கு வந்து இது ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்றோம் மாறிட்டே வர மாதிரி தெரியுது. பட் நான் ஸ்க்ரால் பண்ற ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு புது இமேஜை வந்து உங்க ப்ரௌசர் வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த இடத்துல. And it should be 60 frame per second, which is like divided by 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 millisecond தான் இருக்கும் ஒரு ஃப்ரேம் லோட் பண்றதுக்கு. ஸோ அவ்வளோ பெர்ஃபார்மன்ட்டா நீங்க ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட டிவி வந்து இவ்வளோ ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அத்தனை தடவை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கு, அத்தனை இமேஜ் அது காட்டிட்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ அத்தனை இமேஜ் உங்களுக்கு காட்டிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இது ஸ்க்ரால் ஆகிற மாதிரி ஒரு வீடியோவாவோ அந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஒரு என்ன சொல்றது ஒரு இந்த ஸ்க்ராலிங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் மாதிரி தான். இந்த நான் ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு இமேஜா சில நேரம் உங்களுக்கு ஸ்லோவான ஒரு மிஷின்ல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரால் பண்ணும்போது பிக்சரா வர பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல ஃப்ரேம் ரேட் கம்மியாகுது உங்களுக்கு. ஸோ அதனாலதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறதுனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. சேம் கோஸ் ஃபார் அ மொபைல் அப்ளிகேஷன் அஸ் வெல். ஸோ இந்த பில்ட் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா எப்பப்பெல்லாம் உங்களோட அப்ளிகேஷன்ல ஒரு சேஞ்ச் நடக்குது. இந்த இடத்துல சேஞ்ச் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பட்டனை கிளிக் பண்றேன், பட்டனை கிளிக் பண்ணோம்னா இது 1 மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி தான் 0 இருந்தது. நீங்க உங்க மனசுல என்ன திங்க் பண்ணணும்னா அப்ளிகேஷனோட ஸ்டேட் அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி 0வா இருந்திருக்கு, அதுல ஏதோ சேஞ்ச் ஆனதுனால இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்கிரீனுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ இதை நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு கமாண்ட் ஷீட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன். இதுதான் இப்போ அப்ளிகேஷனோட ஸ்டேட். இப்போ நான் இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன். அடுத்த ஸ்டேட் அப்ளிகேஷனோடது இது. ஓகேவா? ஸோ இந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும் அப்ளிகேஷன்ல ஸ்டேட் மாற பில்ட் பண்ணி ரீரெண்டர் பண்றது தான் இந்த பில்டோட வேலை. ஓகேவா? ஸோ அந்த ஒவ்வொரு ஃப்ரேமையும் அந்த 16 மில்லிசெகண்ட்ஸ்குள்ள எஃபிஷியன்டா லோட் பண்றதுக்கான ஒர்க் எல்லாம் இன்டர்னலா ஃப்ளட்டரோட என்ஜின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டேட்ன்றதுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம வரலாம். பட் விட்ஜெட்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வரலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாமே இங்க விட்ஜெட் தான். இப்போ டிஃபால்ட்டா இதுல என்னென்ன விட்ஜெட் இருக்குன்றது பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு கீழே பாட்டம்ல ஒரு பட்டன் பாக்குறீங்க. இது என்னது? ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ இதுவும் ஒரு விட்ஜெட் தான். ஸோ இந்த விட்ஜெட்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த பட்டனை டிஃபைன் பண்றோம். டிஃபால்ட்டாவே இதெல்லாம் ஃப்ளட்டர்ல வர்றது. நீங்க ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் நீங்க கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் டைரக்டா காட்டும். நான் எந்த ஒரு பேக்கேஜும் இதுக்காக இன்ஸ்டால் பண்ணல. இதெல்லாம் டிஃபால்ட்டாவே ஃப்ளட்டர் உள்ளே வர்றது. ஸோ இதுல இந்த பட்டனை பிரஸ் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத ஆன் பிரஸ்ட் அப்படின்றதுல எழுதலாம். ஸோ பிரஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது we are setting the state. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஸ்டேட்ன்ற கான்செப்ட் வருது. ஸ்டேட்ன்ற கான்செப்ட் என்னன்னா இப்போதைக்கு இந்த கவுண்டர்ன்றது 0வா இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு விஷயம் நடக்கிறதுனால இந்த கவுண்டர் 1ஆ மாறலாம், அது 2ஆ மாறலாம், இல்ல மைனஸா போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட யூஐ வந்து என்ன ஆகும், ரீரெண்டர் ஆகும். கரெக்டா? விச் மீன்ஸ் நான் காட்டின மாதிரி இந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது உங்க யூஐ ஹோல் யூஐமே சேஞ்ச் ஆகும். இது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் எல்லா யூஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்ல, வெப்பா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும். உங்களோட சிம்பிளா சொல்லணும், ஒரு டேட்டா சேஞ்ச் ஆகும்போது உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸும் சேஞ்ச், ஸ்கிரீனும் சேஞ்ச் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ நான் இங்க பிளஸ் கிளிக் பண்றேன் பட்டனை, இந்த இடத்துல ஸ்டேட் அப்டேட் ஆகுது. இந்த ஸ்டேட் அப்டேட் ஆகிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பில்ட் மெத்தடுக்கு தெரியுது. இந்த பில்ட் மெத்தட் என்ன பண்ணுது, ஹோல் யூஐயும் ரீரெண்டர் பண்ணுது. ரீரெண்டர்ங்கிறது ரெண்டரிங்கிறது உங்க யூஐ பெயிண்ட் பண்றது. உங்க இப்போ வெப்சைட்ல வந்து ப்ரௌசர் வந்து இந்த வேலையை பார்க்கும்.
மொபைல் அப்ளிகேஷன்ஸ்ல இன்டர்னலா அந்த மொபைல் அப்ளிகேஷனோட ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டோட இன்ஜின் அந்த வேலையை பார்க்கும். iOSனா iOSோட இன்ஜின் வந்து அந்த வேலையை பார்க்கும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுல ஏதாவது சின்ன டவுட் இருந்தா ரெண்டரிங்னா யூஐல பெயிண்ட் பண்ண சொன்னீங்க. ரீரெண்டரிங்னா ரீரெண்டரிங்னா நம்ம இந்த ஸ்பெசிஃபை பண்றப்ப வரது அதான் ரீரெண்டரிங். ஆமா, திரும்பவும் ரெண்டர் பண்றது. ஒரு தடவை ரெண்டர் ஆயிடுச்சு, மறுபடியும் ரீரெண்டர்ஸ் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ரெண்டரிங்னா அதுவும் நீங்க ரெண்டரிங்னே வச்சுக்கலாம். ஓகே. ஸோ பேசிக்கா எவ்ரிதிங் இஸ் லைக் அந்த உங்களுக்கு அந்த ஃப்ரேம் மாறிட நீங்க அந்த பயோஸ்கோப் எக்ஸாம்பிள் வந்து மனசுல வச்சுக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ். ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தாலுமே அந்த ஃப்ரேம் மாறிடுச்சுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது அது எவ்வளவு பெர்ஃபார்மண்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம். நத்திங் இஸ் லைக் இந்த இடத்துல ரொம்ப ஃப்ரீயா நடக்கிறது கிடையாது. எல்லாமே வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்டா ரொம்ப ஒரு பெர்ஃபார்மண்டான ஒரு தாட்ஸோட தான் இதை பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீரெண்டர் பண்றப்ப ஏதாவது காஸ்ட்லியான ஆப்ரேஷன் நீங்க பண்றீங்கன்னா அது வந்து ரீரெண்டரிங் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் பின்னாடி. அதுக்கு தான் இதை ஒரு பேசிக்லயே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ சில நேரம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் தேவைப்படும். சில நேரம் நான் ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு சும்மா ஒரு டெக்ஸ்ட்டை தான் டிஸ்பிளே பண்ணுவேன். அதுக்கு எனக்கு வந்து அந்த ஸ்டேட்டே தேவைப்படாது. அந்த இடத்துல நீங்க ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்டேட் தேவைப்படணுங்கிற இடத்துல மட்டும்தான் இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ன்றதை நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ தேர் ஆர் 2 types of widgets, ஒன்று ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் ஆர் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் கிரியேட் பண்றதுக்கு என்ன ஜஸ்ட் நீங்க வந்து இப்போ இங்க போயிட்டு நான் ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ நியூ ஃபைல் ஒரு என்ன கிரியேட் பண்ணலாம், ஹலோன்னு சொல்ற ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்ணலாம். ஹலோ டாட் விஎஸ் கோட பொறுத்தவரை நீங்க ஜஸ்ட் இப்படி ஸ்டேட் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி காட்டும் ஸ்னிப்பட்ஸ். ஸோ ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் வேணுமா ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் வேணுமா ஒரு என்ட்ரு மட்டும் தட்டினா போதும் உங்களுக்கு இந்த ஸ்கெஃபோல்ட் கிடைச்சிடும். நீங்க எந்த ஒரு இது மவுஸ் எதையும் மூவ் பண்ணாம டைரக்டா நீங்க நேம் மட்டும் இதில் டைப் பண்ணுங்க. ஹலோ ரெண்டு இடத்துலயுமே இப்போ டைப் ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஸோ அது நீங்க எஸ்கேப் கொடுத்து டைப் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு தடவை டைப் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி இப்படி போடணும். ஸோ அதுக்காக அந்த கன்வீனியன்ஸ்க்காக சொன்னேன். தென் சம் ஆஃப் த திங்ஸ் ஆர் நாட் இம்போர்ட்டட். ஸோ இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா மெட்டீரியல் ஆப்ல இருந்து வருது. ஸோ மெட்டீரியல் ஆப்ல இருந்து வருதுன்னா யூ நீட் டு இம்போர்ட் திஸ். இந்த மெட்டீரியல் பேக்கேஜ்ல இருந்து வருது. ஸோ மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணணும். நீங்க இப்படிதான் நான் இம்போர்ட் பண்ணுமா அப்படின்னா இங்க போயிட்டு நீங்க இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடக்டிவா இருக்கும். நீங்க கமாண்ட் டாட் ஆர் கண்ட்ரோல் டாட் நீங்க அங்க கொடுத்தீங்கன்னா பிசில இந்த குவிக் ஃபிக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல இம்போர்ட் லைப்ரரின்னு அதுலயே சொல்லும்போது நீங்க ஜஸ்ட் ஒரு என்டர் தட்டிங்கன்னா அதுவே இம்போர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதுலயும் வந்து ஒரு பில் மெத்தட் இருக்கு. எப்பெல்லாம் வந்து மேல இருந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குதோ அப்ப அந்த பில் மெத்தட் ட்ரிகர் ஆகி உங்களோட ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அப்டேட் ஆயிரும். ஸோ இதுல ஒரு கண்டெய்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கண்டெய்னர்ன்றது என்னன்னா இப்போ நீங்க வெப்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அது டிவ்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கண்டெய்னர். பட் நீங்க வெப்ல ஒர்க் பண்ணலைன்னா இட்ஸ் ஜஸ்ட் கண்டெய்னிங் கம்போனன்ட் மாதிரி. ஸோ இதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா ஹவ் யுவர் விட்ஜெட்ஸ் ஆர் பீங் லேட் அவுட். ஏன்னா நீங்க ஒரு இது ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது மேபி தேர் வில் பி மல்டிபிள் விட்ஜெட்ஸ். ஸோ விட்ஜெட்டோட ஹைட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு பேரண்ட் விட்ஜெட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சைல்டு விட்ஜெட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு சைல்டு விட்ஜெட் இருக்கும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ என்னோட சைல்டு விட்ஜெட்டோட விட்த் அண்ட் ஹைட் எதை டெட்டர்மைன் பண்ணியிருக்கும்னா என்னோட பேரண்ட் விட்ஜெட்டோட விட்த் அண்ட் ஹைட்டை தான் அது டெட்டர்மைன் பண்ணியிருக்கும். ஸோ அதை தாண்டி அதனால வளர முடியாது ஆப்வியஸ்லி இல்லையா. ஸோ பேரண்ட் விட்ஜெட் ஆக்ட்ஸ் அஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார் த சைல்டு விட்ஜெட். அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பேஸ்ட் பாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம சொல்லுவோம் ஃப்ளட்டர்ல. அது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ விச் மீன்ஸ் வந்து உங்களோட சைல்டு விட்ஜெட்டோட விட்த் அண்ட் ஹைட் இஸ் டோட்டலி டிபெண்ட் அப்பான் த பேரண்ட் விட்ஜெட். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ மேபி அந்த எக்ஸாம்பிள காட்டுறதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இது ஃபுல்லாவே ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டா ஃபர்ஸ்ட் மாத்திடுறேன். Quick question. Yeah. So in the app that's running on the phone, you have pushed the button this many times. Correct. So that is a widget and 3 is a widget. Apdi 2 different widget irundha the only thing that changes state is on the number 3 4 5 at the number and the you have pushed the thing that stays the same.
அப்போ நம்ம ரெண்டர் பண்ணும்போது do you need to render the entire page or on the 3-4 which is the only part that is changing? அத மட்டும் ரெண்டர் பண்றோம். How does it work? Okay, so that is a very good question actually. So Flutter internally decides to render this part only. So that is this render part and paint part. Rendu part irukku. So rendering is something that is handled by the Flutter oda ஒரு part, which means like it finds a difference between like there is a original tree, like என்னன்னா வந்து அந்த engine வந்து which means like the Android engine or iOS engine will end of the day will paint the whole thing. Okay va? So efficient அதை paint பண்ணும். But என்னன்னா Flutter will tell the engine like these are the things has changed, like this three has changed and this is the difference. So அந்த பார்ட்டை மட்டும் தான் வந்து Flutter render பண்ணும். So but end of the day the frame is different. Yeah. ஆமா, the frame is different. So when you write the code, நீங்க வந்து அந்த do you define for each widget, do you say stateless or is it for the app, is it for the page? Each widget we say state or stateless. So in the particular in the demo இதுல வந்து I have to say that and you have pushed the thing, it remains as a stateless and then 3 ன்றதுக்கு போடணும். Okay, internal வந்து it determines that, but I will tell you what இந்த text widget எடுத்து போனோமா. So இந்த இடத்துல constant ஒன்னு பண்ணிருப்போம். நான் இந்த constant எடுத்தேன்னா it will throw error. Like இந்த text with change ஆக போறது இல்ல, நீங்க இது ஒரு constant போடுங்க அப்படின்னு சொல்லி Flutter கம்ப்ளைண்ட் பண்ணும். The reason is like நம்ம constant போட்டோம்னா Flutter knows I'm not going to re-render this. When the whole tree is rendering, I'm not going to re-render this. I'm not going to do calculation. I mean, there is like separate part of Flutter's brain that puts stateless things in one part and stateful things in one part. So அதை வந்து stateful partல இதை போடாது, which means இது எப்பயாவது சேஞ்ச் ஆகலாம், இதை எடுத்து நீ நோட் பண்ணிட்டே இருன்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வ் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாது. இது எப்பயுமே சேஞ்ச் ஆகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து லோகேஷ் கொடுத்துட்டான், அதனால வந்து அதை நான் சேஞ்ச் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு Flutter முடிவு பண்ணுவேன், அந்த கான்ஸ்ட் போட்டேன். சோ Flutterக்கு வந்து எப்படி தெரியும் அது கான்ஸ்டா இருக்கும் அப்படின்னு? நான் அதுக்குள்ள என்ன பாக்குது, ஒரு ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் பாக்குது. இதுக்கு பதில் Flutter வந்து இந்த கவுண்டரை வந்து இந்த இடத்துல பாத்துச்சுன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாது. which is happening இந்த இடத்துலனா இங்க அந்த கவுண்டர் டிஸ்ப்ளே பண்றோம். அந்த செகண்ட் லைன் நம்பர் 57 or 53. கரெக்ட். சோ இந்த இடத்துல வந்து நம்ம கவுண்டரை டிஸ்ப்ளே பண்றோம். சோ இந்த இடத்துல Flutter once நாங்க இந்த கான்ஸ்ட் கொடுத்தாலே வந்து it will complain. invalid const values. கரெக்ட். So end of the day வந்து Flutter will try to help you like wherever it can. So அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து we can do it efficiently. But என்னன்னா இந்த ஸ்டேட்லெஸ் widgetலயே like Chitra has like some part like stateful widgetலயே some part is totally stateless. So at that particular point you need to give this const and Flutter will decide not to render that. Is it like a little bit confusing? Like forgot about the paint part. Maybe நான் the paint part ரொம்ப insist பண்ணிக்க கூடாது. But yeah. Any doubts or shall I continue? Students, statelessக்கு என்ன மீனிங் தெரியுதா? Can someone explain what your understanding is? State na enna, stateless na enna? The whole conversation was around it. Can someone try? எவ்வளவு புரிஞ்சிருக்கு? Somebody want to try explaining? I have a little bit confusion between the stateful and stateless. Could you please explain again? Yeah. So what did you understand? எவ்வளவு understand பண்ணிருக்கீங்க சொல்லுங்க, then we can go from there. எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னா வந்துட்டு ஸ்டேட்ஃபுல் அப்படின்னா வந்துட்டு அது கான்ஸ்டன்டா இருக்கிறதுல வந்து ஸ்டேட்ஃபுல் வரும். இதே வந்துட்டு if it changes means stateless. Okay. Yeah, somebody else. Okay, yeah, somebody else. Lalita or Deepika. Lalita. Actually, what is state means the state will changes actually. That is the number 0, 1, 2, 3, right?
We are changing the state. That means it will make changes. What does the stateless mean? It never changes. That is, you have pushed the button this many times, right? This is a stateless. That is, if we are increment, that is state 0, 1, 2, 3. If we are moving the state, it remains the same. Like you have pushed the button. This remains stateless, and this remains a state. So, yeah, Meena, did you get it? Did you understand? It was reverse of what you were saying. Deepika, do you want to try? Yes, ma'am. Stateless is something that does not interact, I guess, ma'am. I mean, before when we were displaying hello world, it didn't interact. It was just mere display. So we used stateless. But here in this 1, 2, 3 thing, it is just interacting as we touch a button. So I guess that is why it is stateful. Yes, stateful, it changes. Stateless, no change. I think that's good enough. If you guys understand that part, that's good enough. Correct, Meena, correct. yeah, Meena, purinjida? Yes, ma'am. Got it, ma'am. Yeah. So yeah. maybe the confusion is like here is like நீங்க ஸ்டேட்லெஸ் விஜெட்னு சொல்றீங்க, பட் இது தனியா ஸ்டேட்லெஸ் விஜெட்னு இருக்கு. பட் இது ஸ்டேட்ஃபுல் விஜெட்னு சொல்றீங்க, ஆனா உள்ளே ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட்னு சொல்றீங்க, பட் உள்ளே ஒரு ஸ்டேட்லெஸ் வேற இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதுல. கரெக்டா? மேபி அது நியாயமான கன்ஃபியூஷன் தான். ஏன்னா ஸ்டேட்லெஸ் விஜெட்டும் ஸ்டேட்ஃபுல் விஜெட்டும் சேர்ந்து இருக்கலாம். அதான் ஆன்சர் அதுக்கு. பட் Flutter will decide not to render the ஸ்டேட்லெஸ் விஜெட். அதான் ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட். இந்த இடத்துல ஸ்டேட்லெஸ் விஜெட்டே கிடையாது. நான் கிளிக் பண்றேன், இதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டேட்ஃபுல் விஜெட்க்கு உள்ள ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட் இருக்கு. ஸோ இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்றேன்னா இட் வில் ஸ்டில் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த விஜெட். நம்ம ரொம்ப உள்ள போவேனா. பட் யா, does it make sense? அது anybody has question on என்ன பண்ணாங்க, எதுக்காக கான்ஸ்டன்ட் போட்டிருக்காங்க? 53ல கான்ஸ்டன்ட் போட்டிருக்காங்க, 56ல கான்ஸ்டன்ட் போடல. That is to do with the state. Anybody want to explain why? Kasturi? Ma'am, in 53, I think the constant exists the stateless. So what is stateless? What part is stateless? Stateless means there is the no changes. No, in அந்த கேஸ்ல no changes. There is எதுல changes இல்ல. The number change ஆகுது. 16, 17ல change ஆகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம $_counterன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கவுண்டரோட வேல்யூ வந்து இங்க இருந்து எடுக்கிற இந்த செட் ஸ்டேட்னு ஒன்று யூஸ் பண்றோம்ல. ஸோ நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்றேன். நான் ஒரு டீபகரை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இன்னுமே நல்லா தெளிவா போய். இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்றேன், டைரக்டா இங்க வருது பாத்தீங்களா. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்றப்ப இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது, இந்த செட் ஸ்டேட்ன்ற மெத்தட் கால் ஆகுது. கரெக்டா? இந்த செட் ஸ்டேட்ன்ற மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். விச் மீன்ஸ் வந்து இந்த கவுண்டர் வந்து நார்மலான ஒரு இன்டீஜர், ஒரு நம்பர். இந்த நம்பர் வந்து எப்போ ஒரு ஸ்டேட்டா மாறுதுன்னா நம்ம இந்த செட் ஸ்டேட்டை வந்து கால் பண்றோம். இப்போ நான் என்ன பண்றேன், அதை ரன் பண்ணிட்டு போட்டுறேன். ஓகே, ஸ்டில் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணல, எதுவுமே இதாகல. இப்போ நான் அந்த பிளஸ் கிளிக் பண்றேன், எதுவுமே நடக்கல. பாருங்களேன், தெரியுதா? இந்த 17 வந்து மாறவே இல்லை. பட் நீங்க போயிட்டு நான் இந்த செட் ஸ்டேட்டை போட்டதுக்கு அப்புறம் ஒன்ஸ் கிளிக் பண்ணனா ஆல்ரெடி உள்ள மெமரியில வந்து அந்த கவுண்டர் இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருந்திருக்கு. ஆனா யூஐ வந்து அதை ரெண்டர் பண்ணல. இதைதான் நான் ரெண்டர்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இன்டர்னலா நான் இன்னொரு தடவை பண்றேன். I'm commenting set state here, clicking twice. இப்போ நம்பர் 37 இப்போ. பட் வந்து யூஐ அதை ரெண்டரே பண்ணல. ஏன் ரெண்டர் பண்ணலன்னா இந்த பில்ட் மெத்தடே கால் ஆகல. இந்த இடத்துல விட்ஜெட் பில்டு ஏன் பில்ட் மெத்தடே கால் ஆகலன்னா, ஃப்ளட்டர்ட்ட நான் சொல்லலை இது ஒரு ஸ்டேட். இதை வந்து இந்த ஸ்டேட் அப்டேட் ஆகும்போது எனக்கு பில்ட் மெத்தட் கால் பண்ண அப்படின்னு நான் ஃப்ளட்டர்ட்ட சொல்லணும்னா ஐ நீட் டு கால் திஸ் செட் ஸ்டேட். அதுக்கு உள்ள இந்த கவுண்டரை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணும்போது இது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த பில்ட் மெத்தடும் இந்த ஸ்டேட்டும் தே ஆர் டைட்.
புரியுதா? ஏதாவது டவுட்? திஸ் இஸ் a very basic of Flutter. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சார் ம் சார் அது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகுதுல்ல சார், அது எப்படி சார் ஸ்பெசிஃபிக்கா இந்த நம்பர் அப்படின்லாம் இல்லையா சார்? இப்போ நம்ம இப்போ டபுள் கிளிக் பண்றப்ப 37 நம்மளுக்கு வந்திருக்கணும், ஆனா பட் இப்போ ம் நம்மளுக்கு 41 வந்திருக்கு. அது என்ன மாதிரி சார் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்? இல்ல நான் கிளிக் பண்ணேன் இந்த இடத்துல ப்ளஸ் கிளிக் பண்ணேன் இப்போ. அதுதான் உங்க டவுட்டா? ஓகே, மேபி நான் இன்னொரு தடவை என்ன சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஸோ இந்த கவுண்டர்ன்றது நார்மலான ஒரு நம்பர் தான், ஓகேவா? ஸோ இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ண போறேன். 45 இருக்கு, நான் ஒரே ஒரு தடவை மட்டும் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், தெரியல. இன்னொரு தடவை கூட கிளிக் பண்றேன். இல்ல இப்பதான் கிளிக் பண்ணேன்னு நினைக்கிறேன். இப்போ எதுவுமே நடக்கல. 45 வந்து 46 மாறிச்சா? மாறல. ஏன் மாறல? யாராவது சொல்லுங்க. அந்த செட் ஸ்டேட்டை நம்ம கால் பண்ணவே இல்லை சார். கரெக்ட். இப்போதைக்கு நீங்க அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செட் ஸ்டேட்டை கால் பண்ணாதான் என்ன நடக்கும்? இன்க்ரிமெண்ட் ஆகும் சார். இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி, ஓகேவா? இன்க்ரிமெண்ட் ஆறது வேற டிபார்ட்மெண்ட். அது வந்து இந்த கவுண்டர் பிளஸ் பிளஸே பாத்துக்கிறோம். விட்ஜெட் ஃபங்க்ஷன் ஆகும் சார். விட்ஜெட் ஃபங்க்ஷன் ஆகுமா இல்ல என்ன ஆகும்? ரீரெண்டர்னு ஒரு வேர்டு அப்ப நான் சொல்லிட்டேன். அந்த ரீரெண்டர் ஆகும், ஓகேவா? ஸோ அந்த ரெண்டர்ன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்காங்க. அப்படி ரெண்டர் ஆகணும்னா என்ன கால் ஆகணும்? இந்த பில் மெத்தட் கால் ஆகணும், ஓகேவா? ஸோ நம்ம செட் ஸ்டேட்டை மறுபடியும் ஆட் பண்றோம், கமாண்டஸ் கொடுக்குறோம். 46 ஆயிடுச்சு பாத்தீங்களா? கிளிக் பண்றதுக்கு முன்னாடியே 46 ஆயிடுச்சு. யா, தட் இஸ் தி கீ. ஏன்னா ரெண்டர் ஆனோன்னா உள்ள செட் ஸ்டேட் வந்துருச்சு. சாரி, நான் இதை அன்கமெண்ட் பண்ணிட்டு கமாண்டஸ் கொடுத்த உடனே கோட் சேஞ்ச் வந்து அது டிடெக்ட் பண்ணிச்சு. அந்த இடத்துல செட் ஸ்டேட் வந்துருச்சு. கரண்ட் கவுண்டர் வேல்யூவை அதை எடுத்துச்சு. ஸோ நான் பிரிண்ட் போட்டு கூட இந்த இடத்துல காட்டலாம், பட் அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்லன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதுல்ல? அதுல மேபி பிரிண்ட் போட்டு காட்டலாம், ஏன்னா பிரிண்ட்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே உங்கள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம் அப்படியே. ஸோ நீங்க ஃபிளட் இதுல என்ன யூஸ் பண்ணுவீங்க? பைத்தான்ல இங்க பிரிண்ட் நான் போட முடியாது. ஆல்வேஸ் இட் ஷுட் பி இன்சைட் தி ஃபங்க்ஷன். print counter. Yeah. Okay, I don't think I can put it here. Must that. Okay. So the print and just நீங்க debug. So இந்த பண்ண print பண்ணா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் UI டிஸ்ப்ளே ஆகுது, பட் என்ன பண்றேன்னா so if I click now, still number உங்களுக்கு increase ஆயிருக்கா? பட் UI தான் அது increase ஆகுது. புரியுதா? இப்போ நீங்க கேட்ட விஷயம் தான், இன்க்ரிமெண்ட்ன்றது செட் ஸ்டேட்டோட வேலை கிடையாது. அதை ப்ரூவ் பண்றதா தான் நான் அதை பிரிண்ட் பண்ணி காட்டினேன். நான் செட் ஸ்டேட்டே இப்போ கமெண்ட் பண்ணி ஸ்டில் நம்பர் இன்க்ரிமெண்ட் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த செட் ஸ்டேட்டோட ஒர்க் என்ன? சேம் கொஸ்டின் மறுபடியும் கேட்டு. மேபி ரீரெண்டரிங். மேபி ரீரெண்டரிங் தான், ஓகேவா? ரீரெண்டரிங் தான் நம்ம நடக்குது இந்த இடத்துல. செட் ஸ்டேட் கால் பண்றப்ப இந்த பில் கால் ஆகுது. அப்போ வந்து ஹோல் அந்த விட்ஜெட் வந்து ரீரெண்டர் ஆகுது. அந்த ரீரெண்டர் ஆகும்போது கீழே இப்படி செக் பண்ணிட்டே வரும். ஒவ்வொரு லைனா செக் பண்ணிட்டு வரும்போது இங்க டெக்ஸ்ட்டை பார்க்கும். டெக்ஸ்ட்டை பார்க்குறப்ப என்ன ஆகும்னா இட்ஸ் அ கான்ஸ்ட். இதுல வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ இதை விட்டுறலாம், இது அப்படியே நன்றோம். இந்த டெக்ஸ்ட்டை பார்க்கும். இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தோம்னா இது கவுண்டர், இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து அந்த ஸ்டேட் ஃபுல்லா நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ஃப்ளட்டர் பார்த்துக்கணும். நம்ம மேபி நான் இதுக்குள்ள ரொம்ப போயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்காங்கன்னா, எப்பெல்லாம் நீங்க செட் ஸ்டேட் கால் பண்றீங்களோ அப்பதான் வந்து UI அப்டேட் ஆகும். ஸோ செட் ஸ்டேட்ல நீங்க ஒரு நம்பரையோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணா மட்டும், அது உள்ள சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் UIல அது ரெஃப்ளெக்ட் ஆகும். ஐ திங்க் இது கொஞ்சம் பெட்டர் வெர்ஷனா இருக்குல்ல இப்போதைக்கு. Yeah, that is the key. UI ல சமயத்துக்கு when you write program you think code work ஆகுது, ஏன் என்னோட UI காட்ட மாட்டேங்குதுன்னு you'll be wondering. Correct. The reason is just not set state around. Okay. I need to be more expert teacher like Chitra. இல்ல I think they get it as they start. Yeah.
அப்ப they But don't yeah, like சொன்னாங்களே. all Yeah, right. let's continue. Okay, so set state வந்து does this UI update. So இப்படி சொல்லுவாங்க எப்பயுமே UI is the function of state. UI is the function of state அப்படிங்கும்போது ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்பப்பெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ UI சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி. ஸோ இதை தாண்டி நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வரல, பட் ஓவராலா உங்களுக்கு இப்போதைக்கு ஸ்டேட் சேஞ்ச் ஆனா UI சேஞ்ச் ஆகும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து ஒவ்வொரு காம்பனண்டா வந்து போகலாம். பட் சித்ரா, டு யூ ஹேவ் சம் டைம் ஆர்? Yeah, time waste. It's past 1 hour. Students, I Okay. think they also have college tomorrow. நினைக்கிறேன். Yeah. So how do you do it, Lokesh? வேற எதுனா, I mean, it's up to you how you want to wrap it up. Okay. So maybe I wanted to introduce them to like some basic widgets. இப்போ ஒரு row of elements எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம், காலம்ல எப்படி டிஸ்ப்ளே பண்ணலாம். Maybe we can take it for another class. ஒரு part 2 மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இதுவே வந்து கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருக்கும் உங்களுக்கு. Just digest this, go through it. இது உண்மையில் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியலைன்னா அதுல தப்பே கிடையாது. ஏன்னா ஆரம்பத்துல எனக்கும் புரியல அதான். ஓகேவா? So yeah. So maybe before we do next time, if they can do the so far என்ன பண்ணீங்களோ the same example, maybe they can change it a little bit. அவங்கள டவுன்லோட் பண்ணி, I think you already gave the instructions. டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வரைக்கும் வச்சிட்டீங்கன்னா then will be easier. நீங்க அடுத்து ஏதோ புது widget சொல்ல they can go add it. So இப்போ வேற யாரனா ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ along பண்ணீங்களா? அவங்க பண்ண did anyone follow along? ரெண்டு பேர் தான் இன்ஸ்டாலே பண்ணிருந்தாங்க. So I don't think anybody did. So okay, next before we meet next time, sometime next week, make sure to download இன்னைக்கு காட்டின அந்த the Flutter demo home page. இந்த application வந்து it should run on your emulator in your laptop. அந்த வரைக்கும் கொண்டு வந்தா போதும், first step, and then we'll go from there. சரியா? So I think with a good start, Lokesh, and Anu வந்து she'll make sure to repeat the same thing one more time so that I think they need to listen to it. இது வீடியோல இருக்கு, so you guys can always, நான் இன்னைக்கு அப்லோட் பண்றேன், நாளைக்கு காலை நீங்க தூங்கி முடிக்கும் போது நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஃபாலோ அலாங். அவங்க சொன்னதை நீங்களாவே போட்டு பாருங்க, then you'll understand it better. அப்படிங்களா? It's hard. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கொஞ்சம் புதுசா இருக்கும்போது கஷ்டமா இருக்கு. இதை நீங்க போய் ஜஸ்ட் ஸ்லீப் த்ரூ இட் அப்படின்னா இன்னைக்கு இதை நினைச்சிட்டு அப்படியே தூங்கிருங்க. காலையில எந்திரிச்சு சும்மா ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணி பாருங்க. அனதர் திங் வந்து இந்த சிமுலேட்டர் எல்லாம் பார்த்துட்டு நீங்க பயந்துடாதீங்க, இது தேவையே கிடையாது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்க வந்து டைரக்டா வெப்ல ரன் பண்ணுங்க. ஏன்னா இந்த சிமுலேட்டர் செட்டப் பண்ணி அது உங்களுக்கு ஒரு ஃப்ரிக்ஷனா இருக்கவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் when learning something. ஸோ ஒரு டெஸ்க்டாப் ஆப்பா ரன் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. நீங்க வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, அதுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. டைரக்டா இதை கிளிக் பண்ணுங்க. நீங்க போயிட்டு உங்களுக்கு என்ன வருது இந்த இடத்துல யாராவது எனக்கு சொல்லுங்க. என்னென்னலாம் ஆப்ஷன் வருதுன்னு யாராவது சொல்லுங்க எனக்கு. பிஎஸ் கோட் ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது மட்டும் சொல்லுங்க, இன்னைக்கு முடிச்சிடலாம் அதோட. Sathipika or Meena, நீங்க ரெண்டு பேரும் you already had it, right? மேம் எனக்கு when I was installing it in the terminal எனக்கு அது ரொம்ப நேரம் ஆச்சு மேம். ஸோ எனக்கு இன்னும் இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போகல மேம். ஓகே தென் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற யாராவது இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களா? ஜஸ்ட் ஃப்ளட்டர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி நீங்க யாராவது ஓபன் பண்ணி பார்த்திருந்தாலே உங்களுக்கு இந்த பாட்டம் ரைட் கார்னர்ல இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இதுல போயிட்டு நீங்க குரோமே சூஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு டெஸ்க்டாப் கூட வேணாம், குரோம் சூஸ் பண்ணிட்டு ஸ்டில் ரன் பண்ணாலும் இது இப்ப நம்ம பண்ணது எல்லாமே அதுல பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணா ஜாவா எல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம். டைரக்டா குரோம்லயே ரன் பண்ணி கிரியேட் ஸ்டேட்ஃபுல் ஆர் ஸ்டேட்லெஸ் விஜெட் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அண்ட் Krishna probably did you try Krishna? Yes ma'am. உங்களுக்கு என்ன வருது? மேம் எனக்கு இல்ல அதனால ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வருது மேம். தென் எட்ஜ் அண்ட் விண்டோஸ் மேம். எட்ஜ். ஓகே சூப்பர். சம் ப்ரௌசர். நீங்க எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மோர் தேன் குட். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரியல் டிவைஸ்ல ரன் பண்ணிட்டீங்க. நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்க ஆண்ட்ராய்ட் போனுமே இங்க லிஸ்ட் ஆயிரும். ஸோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க போன் ரியல் போனே இங்க லிஸ்ட் ஆயிரும். ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம். ஐடியலி ஐ ஷுட் ஹவ் சஜஸ்டட் தட் சித்ரா. ஏன்னா அவங்க எமுலேட்டர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுக்கு அது 6 GB 7 GB ஆகும்.
Real device na Oh, already they have a device. Plug in பண்ணிட்டு they can easily run it. It's my yeah, mistake actually. Android still takes, I don't think they'll have any proper laptop also. You need better hardware for that. ஆமா. So Krishna, I have. Emulator. இப்ப நம்ம டைரக்டா நம்மளோட மொபைல ஜஸ்ட் கனெக்ட் பண்ணாலே இங்க ஷோ ஆயிருமா சார்? அதுக்கு ஏதாவது கரெக்ட். ஓகே. there is one setting என்னன்னா நம்ம இதுல வந்து டெவலப்பர் மோட் எனேபிள் பண்ணணும். நீங்க உள்ள போயிட்டு அபவுட்ல போயிட்டு நீங்க ஒரு 5 தடவை அந்த உங்களோட ஆண்ட்ராய்டோட வெர்ஷனை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் டெவலப்பர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டெவலப்பர் மெனுவே வந்து ஆண்ட்ராய்ட் போன்ல எனேபிள் ஆகும். அப்படி பண்ணதுக்கு அப்புறம் வந்து நீங்க உள்ள போயிட்டு டீபக் மோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டு அடுத்து கனெக்ட் பண்ணீங்கன்னா உடனே எல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டெப். ஒரு வீடியோ ஹவு டு கனெக்ட் ரியல் டிவைஸ் டு ஃபிளட்டர் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு அந்த வீடியோ நானே அனுப்புறேன், அதை பார்த்துட்டு கூட. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். ஆனா I think real device is even better. Yep. All right then. So we also have this இது மட்டும் சொல்லு. So also have this list of tutorials. இது எல்லாமே Flutterோட டாக்குமெண்டேஷன்ல இருந்து நான் காப்பி பண்ணிருக்கேன். We can walk through it in the next. But meanwhile நீங்க Flutterோட டாக்குமெண்டேஷனே வந்து try to go through it. It is better. But yeah. I can publish it as a web page. Give the link. Yeah. ஆமா, கண்டிப்பா நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஒரு PDF ஆவோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கூட கொடுத்துடலாம். இருக்கு கூட கொடுத்துடலாம். Okay, yeah, we'll do that. Thanks for your time all. Thank you, Logesh. It's helpful. But let's get started, and I'm sure they'll have questions as we go. Then we'll go from there. The time might change, welcome. But wow, everybody sitting late. All right. Quick question, students. Any last minute questions? Anything? All right. If not, we can end. Ask some personal questions about Flutter. Krishna, என்னது? சார் கொஞ்சம் தனியா பேசணும் நீங்க. ஓகே, நீங்க சார் கூட பேசிக்கோங்க. Yeah, then others. Krishna has already shared his number, so நம்ம பேசலாம் Krishna. Okay. All right. Yeah, thank you, Logesh. Thanks a lot. And yeah, guys, thank you Chitra. Thank you all. Good night all. Yeah, good night all. Good night Chitra. Good night Mr. Logesh. Good night.